பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ചിരിച്ചോണ്ട് എല്ലാവരും നന്നായി ഒന്ന് പുഞ്ചിരിച്ച് കർത്താവിനൊരു கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சு முகத்தை காட்டுங்க பார்க்கலாம் உங்க மகிழ்ச்சியை. അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കരങ്ങളെ കൊടുത്ത് പറ ചിരിച്ചിരിക്കുക. பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை குலுக்கி கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க. புன்னகை. കർത്താവിന് നമ്മുടെ ചിരിച്ച മുഖത്തെ കാണാൻ ഇഷ്ടമാണ്. ஆண்டவர் நம்முடைய சிரித்த முகத்தை பார்க்கிறது ரொம்ப விரும்புகிறார். ആമേൻ. അവന്റെ സന്നിധിയിൽ ആനന്ദത്തിന്റെ പരിപൂർണതയുണ്ട്. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ചിലർ ചിരിക്കാൻ പോകുകയാണ്. சிலர் சிரிக்க போறீங்க. പിശാച് പറഞ്ഞു ഞാൻ നിന്റെ ജീവിതത്തെ മുഴുവൻ കരയിച്ച് തീർക്കും. பிசாசு சொல்றான் உன் வாழ்க்கை முழுசையும் நான் அழ வச்சிட்டேன். ആമേൻ. പക്ഷേ കർത്താവ് പറഞ്ഞു നീ ചിരിക്കാൻ പോകുകയാണ്. ஆனால் ஆண்டவர் சொல்றா இன்னைக்கு நீ சிரிக்க போற. നീ സമാധാനത്തോടെ വാഴാൻ പോകുകയാണ്. நீ சமாதானத்தோடு வாழ போகிறாய். സ്വപ്നം പോലെ കണ്ട നിന്റെ കുടുംബ ജീവിതത്തെ പിശാച് തകർത്ത് തരിപ്പണമാക്കി. தங்கம் போல இருந்த உன் வாழ்க்கையை பிசாசு கெடுத்து நாசமாக்கி விட்டான். ഇന്നു മുതൽ നിന്നെ ദൈവാത്മാവ് അതിനെ തിരിച്ചു പണിയാൻ പോകുകയാണ്. ஆனால் இன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அதை மறுசீரமைக்க போகிறார். ആമേൻ. ஆமென். കേൾപ്പിച്ച നല്ല സാക്ഷ്യത്തിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம நடுவிலே கொண்டு வந்த நல்ல சாட்சிக்காய் அவரை துதிக்கிறோம். ജയ്മോനെ ഓർത്ത് ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യുകയാണ്. ஜெய்மோனை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். സ്റ്റീവൻ പാസ്റ്ററിനായി സ്തോത്രം. ஸ்டீஃபன் பாஸ்டருக்காய் ஆண்டவரை കഴിഞ്ഞ துதிக்கிறேன். 10-13 വർഷം അല്ല ഒരു 10-11 വർഷം ഒരുമിച്ച് തമിഴ്നാട്ടിലും അനേകവധി ഇടങ്ങളിൽ ഒരുമിച്ച് ശുശ്രൂഷിക്കാൻ കർത്താവ് ഭാഗ്യം തരുന്നു. கடந்த 10-13 ஆண்டுகளாக நாங்கள் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தமிழ்நாட்டின் பல இடங்களிலே கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்தார். കർത്താവിന്റെ ദാസനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. கர்த்தருடைய தாசனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ദൈവസഭ ദൈവമക്കളെ ഓർത്ത് സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த தேவனுடைய சபையின் விசுவாச மக்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். വിശേഷാൽ പാസ്റ്റർ ഗോഡ്സൺ തന്റെ വൈഫ് തന്റെ കുടുംബം ത്തിനായി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. குறிப்பாக பாஸ்டர் காட்சன் அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ഒരുപാട് അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ദൈവമക്കളാണ് നിങ്ങൾ. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ഇത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു നല്ല ദൈവദാസിയെ നിങ്ങൾക്ക് ദൈവം പാസ്റ്ററായി തന്നു. இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய தாசனை கர்த்தர் உங்களுக்கு போதகராக குடும்பமாக தந்திருக்கிறார். ആത്മഭാരത്തോടെ കർത്താവിനെ ശുശ്രൂഷിക്കാൻ താൻ കാണിക്കുന്ന ദൈവത്തിന്റെ വലിയ മനസ്സിനായി കർത്താവിനെ ஆத்மபாரத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிற நல்ல மனதிற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ചേർന്ന് നിങ്ങൾ നിൽക്കണം. ഈ അഭിഷേകത്തിനോട് ചേർന്ന് നിൽക്കണം. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய தாசனோடு நீங்கள் இணைந்து நிற்க வேண்டும். കുടുംബത്തോട് താങ്ങ് ചേർന്ന് നിൽക്കണം. அவருடைய குடும்பத்தோடு நீங்கள் கைகோர்த்து இணைந்து நிற்க வேண்டும். ഈ ദൈവദാസനിലൂടെ ഈ ദേശത്ത് വലിയ ദൈവപ്രവൃത്തി കർത്താവിന് ചെയ്യാനുണ്ട്. இந்த தேவனுடைய தாசன் மூலமாய் கர்த்தர் இந்த தேசத்திலே மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். മോശയുടെ കൈ ക്ഷീണിക്കാതെ അഹരോനും ഹൂരും താങ്ങി നിർത്തിയതുപോലെ ഈ അഭിഷേകത്തിനെ നിങ്ങൾ താങ്ങി കൂടെ നിർത്തണം. மோசேயின் கைகள் தளர்ந்து போகாமல் ஆரோனும் ஊரும் அவனுடைய கரங்களை தாங்கி பிடித்தது போல தேவனுடைய சபை நீங்கள் இந்த தாசனுடைய கரங்களை தாங்கி பிடிக்க வேண்டும். ഞങ്ങൾ ദൂരദേശത്തുനിന്ന് വന്നവരാണ്. நாங்கள் தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிறோம். ഞങ്ങൾ ഇന്ന് ശുശ്രൂഷിച്ചിട്ട് പോകും. நாங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்து விட்டு போய் விடுவோம். ഞങ്ങൾക്ക് പാസ്റ്റർ നല്ല AC റൂം തന്നു. பாஸ்டர் எங்களுக்கு நல்ல AC ரூம் கொடுத்திருக்கிறார். എല്ലാ വസതിയും തന്നു. எல்லா വസതിகளையும் കൊടുത്തിருக்கிறார். കിടക്കാൻ ഒരു ഇടം പോലും ഇല്ലാതെ ഈ ദേശത്ത് ദീർഘവർഷങ്ങൾ പട്ടിണിയിലും സന്തോഷത്തിലും സമൃദ്ധിയിലും കഷ്ടതയിലെല്ലാം നിങ്ങൾക്ക് വേണ്ടി കണ്ണുനീരോടെ ഇടിവിൽ നിന്ന് സ്വന്തം കുടുംബത്തേക്കാൾ തന്റെ സഭയെ സ്നേഹിച്ചിടിവിൽ നിൽക്കുന്ന ഈ അഭിഷക്തനെ നിങ്ങൾ എപ്പോഴും ഓണർ ചെയ്യണം. ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற இந்த அருமையான கர்த்தருடைய தாசன் தம்முடைய வாழ்க்கையின் சகலவித கஷ்டங்கள், பாரங்கள், நெருக்கங்கள், அவஸ்தைகள், இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களுக்கு நடுவிலும் கண்ணீருக்கு நடுவிலும் உங்களை நினைத்து உங்களை நேசித்து உங்களுக்காய் திறப்பில் நின்று ஊழியம் செய்கிறதை நீங்கள் கண்டிப்பாய் நினைக்க வேண்டும். ഏറ്റവും അധികം ഓണർ ചെയ്യണം. நீங்கள் அவரை அதிகமாய் கனப்படுத்த வேண்டும். അവർക്ക് നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി ഇഷ്ടം പോലെ വേണമെങ്കിൽ ഉണ്ടായിരുന്നു. നല്ല വിദ്യാഭ്യാസമുണ്ട്, அவருக்கு நல்ல படிப்பு உண்டு, அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வெளியிலே கிடைத்திருந்தது. അവർക്ക് പോകാമായിരുന്നു. அவர் அங்கெல்லாம் போயிருக்கலாம். എന്നാൽ ഈ ദേശത്തെ കുറിച്ചുള്ള സ്നേഹവും ദൈവം കൊടുത്ത നിയോഗത്തിൽ ഇവിടെ നിൽക്കുന്നേ. ஆனால் இந்த தேசத்தை குறித்து கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிற பாரமும் அவர் மேல் இருக்கிற கர்த்தருடைய நியமனம் அர்ப்பணிப்பு அவரை இங்கே வைத்திருக்கிறது. ഒരു കാരണവശാലും ഈ ഹൃദയം മുറിപ്പെടാൻ നിങ്ങൾ അനുവദിക്കരുത്. ஆகவே இந்த தேவதாசனுடைய இருதயம் நொறுங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. ദൈവദാസന്മാർക്കുണ്ടാകുന്ന ഏറ്റവും വലിയ വേദന അവരുടെ ജീവിതത്തിൽ നേരിടുന്ന സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ടല്ല. தேவனுடைய தாசர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா அவங்க வாழ்க்கையில வருகிற பொருளாதார நெருக்கடி അല്ല. അതില്ലേ? அதில்ல. அப்படி இல்லையா? അതില്ല. അത് ഇല്ല. அது இல்ல. ഇവിടുത്തെ പെർസിക്യൂഷൻ, இங்க இருக்கிற எதிர்ப்புகள்,
அதுவும் இல்ல. അവരുടെ ഹൃദയത്തെ ഏറ്റവും അധികം മുറിപ്പെടുത്തുന്നത്, அவருடைய இருதயத்தை அதிகமாய் நொறுக்குவது, കണ്ണുനീരോടെ കരഞ്ഞു പ്രാർത്ഥിച്ച് സുവിശേഷം വന്ന് കൊണ്ടുവന്ന അവരുടെ ആത്മീയ മക്കൾ, அவர் கண்ணீரோடு ஜெபித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த தேவனுடைய ஜனங்கள், അവർ അവർക്ക് എതിരായി സംസാരിക്കുമ്പോൾ എഴുന്നേൽക്കുമ്പോൾ அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக பேசும் ഹൃദയം തകരും. அவருடைய இருதயம் അത് நொறுங்குகிறது. നമുക്കും നമ്മുടെ തലമുറയ്ക്കും നല്ലതല്ല. அது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நல்லதல்ல. അതുകൊണ്ട് ആ ഹൃദയത്തെ നിങ്ങൾ സംരക്ഷിക്കണം. ஆகவே அந்த இருதயத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். നിങ്ങൾ നിങ്ങളുടെ പാസ്റ്ററിനും കുടുംബത്തിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. உங்கள் போதகருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். എങ്ങനെ കൈത്താങ്ങാൻ പറ്റുമോ കൈത്താങ്ങണം. எந்த மட்டும் நீங்கள் அவரை கையிலாக கொடுக்க முடியுமோ அந்த மட்டும் நீங்கள் அவரை கைகளிலே தாங்க வேண்டும். ഞാൻ എന്തിനാ ഇതിങ്ങനെ ഈ പകൽ പറയുന്നതെന്ന് എനിക്കറിയത്തില്ല. நான் ஏன் இதை இந்த பகல் வேளையில சொல்லுகிறேன் என்று പാസ്റ്റർ എന്നോട് പറയാൻ പറഞ്ഞിട്ടില്ല. பாஸ்டர் என்கிட்ட இப்படி போய் சபையில சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கல. അങ്ങനെ പറഞ്ഞാൽ ഞാനോട് പറയത്തുമില്ല. அப்படி ஒருவேளை யாராவது சொன்னாலும் நான் சொல்லவும் மாட்டேன். ഞാൻ ആത്മാവിൽ നിറഞ്ഞു പറയുന്നു, ആത്മാവെന്നെ നയിക്കുന്നത് കൊണ്ട് പറയുന്നു. நான் ஆவியிலே நிரம்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறார், ஆகவே சொல்லுகிறேன். ചേർത്ത് പിടിക്കണം. நீங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ഈ ദേശത്ത് വലിയ ഉണർവിനെ ദൈവം കൊണ്ടുവരാനുണ്ട്. இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ഈ കൂട്ടമായിരങ്ങളായി മാറാൻ ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. இந்த இடத்தில் நடக்கிற இந்த கூட்டங்கள் ஆயிரக்கணக்கிலே பெருக போகிறது. അനേക ദൂരദേശത്തു നിന്ന് ദൈവം ജനത്തെ കൊണ്ടുവരും. தூர தூர இடங்களில் இருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர போகிறார். ദാഹത്തോടെ പ്രാർത്ഥിക്കണം. நீங்கள் தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். ഇന്നലെ ഞാൻ കണ്ടപ്പോൾ നോട്ടീസ് കൊടുക്കാൻ പാസ്റ്റർ ഒറ്റയ്ക്കാണ്. நான் நேற்றைக்கு பார்த்தேன், நோட்டீஸ் கொடுக்கிறது கூட அவர் ஒரு ഞങ്ങളെ കൊണ്ടുവരുന്നതും ഭക്ഷണം കൊടുക്കാൻ പോകുന്ന എല്ലാം രാത്രി 10 മണിക്ക് ബൈക്കിൽ ഒറ്റയ്ക്കാണ്. எங்களை கூட்டிட்டு போய் எங்களுக்கு நைட் சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் அவர் தனி மனுஷனா பைக்ல ஒரு ஆளா செய்றாரு. രാവിലെ ഇവിടെ ചർച്ച നടത്തണം. காலையில இங்க சர்ச் திறக்கணும். ഫോൺ അടിച്ചു പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ சாப்பாடு வாங்கி கொண்டு வரலாம். எங்களுக்கு சொல்றாரு, ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வரேன்னு. നിങ്ങളുടെ പാസ്റ്ററിനെ അങ്ങനെ അലയാൻ നിങ്ങൾ വിടരുത്. அப்படி உங்க பாஸ்டர் அலைந்து திரிகிறதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. പറയണം, പാസ്റ്ററെ ഞാൻ ചെയ്യാം. நீங்க சொல்லணும், பாஸ்டர் நான் பாத்துக்கிறேன். ഇത് എങ്ങൾക്കും ആശീർവാദം. எங்களுக்கும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. കൂടെ ചേർന്ന് നിൽക്കണം. கூட சேர்ந்து நிக்கணும். കാരണം ദൈവരാജ്യത്തിന് എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റുന്നത് ഏറ്റവും അനുഗ്രഹമാണ്. ஏனென்றால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் எதையெல்லாம் செய்வீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க உட்காரலாம் பாஸ்டர். பாஸ்டர் நான் அப்படி சொல்ற விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். பாஸ்டருக்கு நான் இப்படி எல்லாம் அவரை பத்தி சொல்றது ஒருவேளை விருப்பம் இல்லாம இருக்கலாம். இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இனி வரலாலும் பரவாயில்ல. ஆனா நீங்கள் எல்லாம் சேர்ந்து நின்றா இந்த ஏரியாவில் பெரிய எழுப்புதல் ஆண்டவர் செய்ய போகிறார். Hallelujah. God wants to raise a generation from this place. இந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு தலைமுறையை உருவாக்க போகிறார். ஆமென். ஆமென். ஹங்கர் வேணும். ஒரு பசி வேணும். எத்தனை பேருக்கு ஹங்கர் உண்டு? எத்தனை பேருக்கு அந்த பசி இருக்குது? ஒரு ஆவிக்குரிய பசி. இது மதியோ நமக்கு? இது போதுமா? 50-60 பேருണ്ട്. ஒரு 50-60 பேர் இருக்கீங்க. ஒரு சர்ச்சை நடத்திக்கொண்டு போகலாம். ஒரு சர்ச் நடத்தலாம். அது போதுமா? அது போதுமா? ലക്ഷക്കണക്കിന് മക്കൾ വെളിയിൽ ഇരിക്കുന്നേ. ലക്ഷക്കണക്കാன மக்கள் இன்னும் வெளியில இருக்கிறாங்களே. പലരും 2 മണിക്കൂർ എങ്ങനെയും ചർച്ച വന്നിരുന്നിട്ട് പോകും. சில பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு போவாங்க. അതോടെ അവരുടെ ക്രിസ്തീയ ജീവിതം അവസാനിച്ചു. அவங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை அதோட முடிஞ்சு போகும். ഈ സൺഡേ നിങ്ങൾ 2 മണിക്കൂർ വരുന്നത് പ്രാർത്ഥനാ മുറിയിലേക്ക് നിങ്ങളെ തള്ളിവിടുന്നതാകണം. ஞாயிற்றுக்கிழமையில நீங்க 2 மணி நேரம் வர்றது அப்படிங்கிறது வந்து மேல் வீட்டறை அனுபவத்தோடு இணைந்திருக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். അതൊരു സ്റ്റാർട്ടിംഗ് ആണ്. அதுதான் ஒரு ஆரம்பம். ആമേൻ. നിങ്ങളെ പ്രാർത്ഥനാ മുറികളിലേക്ക് അത് തള്ളി പുഷ് ചെയ്ത് വിടുകയാണ്. உங்களை ஜெப அறைகளுக்குள்ளே அது உங்களை தள்ளி விடுகிறதா. ഈ വചനവും ദൈവ സാന്നിധ്യത്തിൽ നിങ്ങൾ വചനവുമായി ഇരിക്കണം. இந்த தேவனுடைய வார்த்தையும் தேவ சமூகத்தில் நீங்களும் அப்படிப்பட்ட வசனமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ആത്മാക്കൾക്ക് വേണ്ടി കണ്ണുനീരോടെ പ്രാർത്ഥിക്കണം. நீங்கள் தேவ ஜன ആത്മാക്களுக்காக കണ്ണീരോട് ജപിക്കണം. നാം യേശുവിനെ അറിഞ്ഞത് നമ്മുടെ കഴിവ് കൊണ്ടോ നമ്മുടെ കുടുംബ മഹിമ കൊണ്ടോ നമ്മുടെ പ്രവൃത്തി മികവ് കൊണ്ടോ അല്ല. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய திறமையினாலோ என்னுடைய குடும்ப அந்தஸ்தினாலோ நான் செய்கிற கிரியைகளினாலோ அல்ல. വർഷക്കണക്കിന് കണ്ണുനീരോടെ പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. എത്രയോ ആയിരക്കണക്കാன மக்கள் കണ്ണീരോട് ജപിച്ചിരിக்கிறார்கள். എത്രയോ ദൈവദാസന്മാർ തെരുതെരായി പോയി സുവിശേഷം പറഞ്ഞതുകൊണ്ട്. എത്രയോ தேவனுடைய தாசர்கள் தெருவாய் போய் நற்செய்தியை அறிவித்ததினாலே. ஹalleluya. ஹalleluya. പ്രിയരേ, ഒറ്റ ജീവിതമേ ഉള്ളൂ. இன்றைக்கு இப்படி நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். ഒറ്റ ജീവിതമേ நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. യേശുവിനായി ജീവിക്കാൻ. அது இயேசுவுக்காக வாழ வேண்டும். ஹalleluya. ஹalleluya.
സന്തോഷമാണോ? சந்தோஷமா இருக்கீங்களா? വചനം കേൾക്കാൻ തയ്യാറാണോ? நீங்க வசனத்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? വൈകിട്ട് 5 മണിക്കാണ് നമ്മുടെ ഈവനിങ് മീറ്റിംഗ്. എത്ര മണിക്കാണ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്? 4:30. അപ്പൊ നേരടിയെ அப்படியே போயிடலாம். நம்ம அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே 4:30 மணி தாண்டி போயிட்டே இருக்கலாம். பாஸ்டர் நீங்க பேசுங்க, நாங்க அப்படியே வெளியில் போய் நீங்க சொல்லுவீங்க ஒருவேளை, பாஸ்டர் நீங்க பேசுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க பேச வந்திருக்கீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்க அப்படியே கிளம்பி சாப்பாடெல்லாம் நல்ல மட்டன் குழம்பெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரலாம். அல்லேலூயா. ആമേൻ. കർത്താവ് എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. വളരെ വേഗത്തിൽ ദൈവം ഏൽപ്പിച്ച് ഒരു ദൂത് കൈമാറി പ്രാർത്ഥിച്ച് ഇരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிக்கட்டும். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து நான் கடந்து போகிறேன். ഒരു വചനം നമ്മൾ ഒരു വചനമായിട്ട് എടുക്കുന്നില്ല. ஒரு வசனத்தை நாம் குறிப்பிட்ட ഒരു വചനം എടുക്കുന്നില്ല. ஒரு வசனமாக நான் எடுக்கவில்லை. ഒരു അധ്യായമാണ് ഇന്ന് പകലിലെ ചിന്തകൾക്കായി ആത്മാവ് എൻ്റെ അകത്ത് പ്രകാശിപ്പിക്കുന്നത്. இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் ലൂക്കോസ് 15-ാം അധ്യായം. லூக்கா சுவிசேஷம் அதன் 15-ாம் அதிகாரம். യേശു കർത്താവ് അതിശക്തിയോടെ ഭൂമിയിൽ തൻ ജഡത്തിലായിരിക്കുമ്പോൾ ശരീരത്തിൽ വെളിപ്പെട്ടപ്പോൾ 30-ാം വയസ്സ് മുതൽ അതിശക്തിയോടെ ശുശ്രൂഷ ചെയ്ത് മുന്നേറുകയാണ്. இயேசு ஆண்டவர் இந்த மாம்ச தேகத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் ஊழியம் செய்த நாட்களில் மிகுந்த வல்லமையோடு கிரியை செய்தார். ഇനി എല്ലാവരും എന്നെ നോക്കിയാട്ടെ. நீங்கள் எல்லாரும் என்னை பாருங்கள். ഓക്കെ, കുഴപ്പമില്ല, ബാക്കി ഒന്നും വായിക്കുന്നില്ല. நீங்க ஒன்றும் வாசிக்க போகிறதில்லை, நீங்கள் என்ன பாருங்க. ആമേൻ. അതിശക്തിയോടെ യേശു ശുശ്രൂഷിക്കുകയാണ്. அவர் மிகுந்த வல்லமையோடு தன் ஊழியத்தை நிறைவேற்றினார். ചെല്ലുന്നിടത്തെല്ലാം അസാധാരണമായ അത്ഭുതങ്ങൾ, അടയാളങ്ങൾ, വീര്യ പ്രവൃത്തികൾ സംഭവിക്കുകയാണ്. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புத அடையாளங்களும் வல்லமையான கிரியைகளும் நடந்தது. രോഗികൾ സൗഖ്യമാകുന്നു. வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். ഭൂതം വിട്ട് ഭൂതഗ്രസ്തരിൽ നിന്ന് പോകുന്നു. பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் பிசாசின் பிடிகளில் இருந்து விடுதலை ഇളകി മറിയുന്ന കടലിനെയും കാറ്റിനെയും ഒറ്റ വാക്കിൽ ശാസിക്കുന്നു. உலகத்தால் அறியப்பட்ட மிகப்பெரிய சமுத்திரங்கள் எல்லாம் அவருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ഇളകി മറിഞ്ഞ കടലിന്റെ മീതെ നടന്നു പോകുന്നു. கொந்தளிக்கிற கடலின் அலைகளின் மேலே அவர் நடந்து போகிறார். ആമേൻ. കുഷ്ഠരോഗിയെ ഒറ്റ സെക്കൻഡിലെ സ്പർശനത്താൽ സൗഖ്യമാക്കുന്നു. குஷ்டரோகிகளை ஒரு தொடுதலினாலே சுகமாக்கினார். ജന്മന കുരുടർ കണ്ണു കാണുന്നു. பூர்வகாலமாய் குருடராய் இருந்தவர்கள் கண்களை திறந்தார். മരിച്ചവർ ഉയർക്കുന്നു. മരിച്ചവர்களை ഉയരോടെ எழுப்பினார். ആമേൻ. ചെല്ലുന്നിടത്തെല്ലാം ദൈവ രാജ്യത്തിന്റെ സുവിശേഷം അറിയിക്കുകയാണ്. கடந்து போகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்தார். ആയിരക്കണക്കിന് ജനം ജീവന്റെ മൊഴി കേൾക്കേണ്ടതിന് യേശുവിന്റെ അടുക്കൽ വരികയാണ്. ஆயிரக்கணக்கிலும் 10,000கணக்கிலும் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அவர் மூலமாய் தான் அறிந்தார்கள். ആമേൻ. യേശു മരുഭൂമിയിലുള്ളപ്പോൾ, இயேசு வனாந்திரத்தில் இருந்தபோது മരുഭൂമിയിൽ മുഴുവൻ ജനം കടന്നു വരികയാണ്. எல்லாம் ஜனங்கள் அவரை தேடி கடந்து യേശു കടൽ തീരത്തു നിന്ന് സുവിശേഷം പറയുമ്പോൾ കടൽ തീരം മുഴുവൻ ജനം. கடற்கரையிலே நின்று இயேசு பிரசங்கித்தால் கடற்கரை முழுவதும் ஜனங்கள். പർവ്വതത്തിൽ കയറിപ്പോയ പർവ്വതം മുഴുവൻ ജനം. இயேசு மலையிலே ஏறி போய் பிரசங்கித்தால் அங்கேயும் ஜனம் அவரை தேடி வருகிறது. ജീവന്റെ മൊഴി കേൾക്കാൻ, அங்கே அவருடைய ജീവന്റെ വസനം, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி ജനം നമ്മെ തള്ളി തിരക്കി വരികയാണ്. ஜனங்கள் திரளாய் கடந்து வருகிறார்கள். യേശു ശക്തിയോടെ ശുശ്രൂഷിക്കുകയാണ്. യേശു വല്ലമയോടെ അங்கே ஊழியம் செய்கிறார். സമൂഹത്തിലെ എല്ലാ കണക്കിന് തരത്തിലുള്ള ജനത്തെയും യേശു സ്വാധീനിക്കുകയാണ്. സമുദായത്തിൽ എല്ലാ തരത്തിലും இருக்கிற ஜனங்களை യേശു സന്ധിத்தார். വയസ്സ് ചെന്നവർ മാത്രമല്ല, വയതാனவர்கள் മാത്രമല്ല, മക്കൾ വരെ യേശുവിന്റെ അടുക്കൽ വരികയാണ്. പിള്ളകൾ ഉൾപ്പെടെ യേശുവിനിടത്തിൽ വந்தார்கள். ആമേൻ. ആമേൻ. അതിന്റെ അകത്ത് ആമേൻ പല സമൂഹത്തിലെ വിവിധ തുറകളിലുള്ള മനുഷ്യർ ആമേൻ കടന്നു വരികയാണ്. சமுதாயத்தின் பலவிதமான நிலைகளிலே இருக்கிற ஜனங்கள் இயேசுவிடம் வந்தார்கள். അവരുടെ പാപികളും ചുങ്കക്കാരുമെന്ന് സമൂഹം മുദ്ര കുത്തിയവർ വരെ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്ന്, ஒரு சிலர் சமூகத்தால் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருந்தார்கள், அவர்கள் ஆயக்காரர்களாய் இருந்தார்கள், அவர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். ഇങ്ങനെ പല തരത്തിലുള്ള ആൾക്കാർ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നത്. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். പരീശരും സദൂക്യരും, பரிசேயரும் சதுசேயரும், വചനം നന്നായി അറിയാമെന്ന് പറയുന്നവർ, வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறவர்கள், അസ്വസ്ഥപ്പെടാൻ തുടങ്ങി. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள். അവർ അസ്വസ്ഥപ്പെടാൻ തുടങ്ങി. அவர்கள் பொறாமைப்படத் தொடங்கினார்கள். അവർ അസൂയപ്പെടാൻ തുടങ്ങി. அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். അവർ പറയാൻ തുടങ്ങി. அவர்கள் இப்படி சொல்லத் தொடங்கினார்கள். അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കരങ്ങളെ തട്ടിയിട്ട് പറ. பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, தொட்டு இப்படி தட்டி. ആരും ഉറങ്ങല്ല, ദൈവം സംസാരിക്കാൻ പോകുകയാണ്. நீங்க சொல்லுங்க, தூங்காத, கர்த்தர் உன்னோட பேச போறாரு. സംസാരിക്കാൻ പോകുകയാണ്. கர்த்தர் உன்னோட பேச போறாரு.
போறார். അവന്റെ ഒരു വാക്ക് മതി ജീവിതം മുഴുവൻ മാറ്റിമറിക്കപ്പെടാൻ. ഒരു വാർത്ത പോതും உன் வாழ்க்கை മാറിവിടും. ഹല്ലേലൂയ. വർഷങ്ങളുടെ കണ്ണുനീര് മാറാൻ അവന്റെ ഒരു വാർത്ത മതി. வருஷக்கணக்கில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு மாற்றம் வர வேண்டுமானால் அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അങ്ങനെ അവർ പറയാൻ തുടങ്ങി, യേശുവിന്റെ അടുക്കൽ ചുങ്കക്കാരും പാപികളും വന്നിരിക്കുന്നു, അവനോട് കൂടെ കുടിക്കുന്നു ഭക്ഷിക്കുന്നു. அந்த பொறாமைப்பட்டவர்கள் எல்லாரும் அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். இயேசுவினிடத்திலே ஆயக்காரரும் பாவிகளும் வருகிறார்கள். அவர் அவர்களோடு சேர்ந்து புசித்து குடித்து போஜனபானம் பண்ணுகிறார். അറിഞ്ഞ യേശു, இதை கேட்டு அறிந்த இயேசு അവരോട് സംസാരിക്കുന്ന 3 ഉപമകളുണ്ട്. அவர்களோடு பேசின 3 உவமைகள் இருக்கிறது. അതാണ് ഈ 15-ാം അധ്യായത്തിലുള്ള 3 அதுதான் இந்த ഉപമകൾ. 15-ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 3 உவமைகள். ഈ 3 ഉപമകളും യേശു പറയുന്നതിന്റെ കാരണം, പിന്നിലെ രഹസ്യം, உவமைகளும் இயேசு அவர்களுக்கு சொன்ன காரணம் அல்லது ரகசியம், നഷ്ടപ്പെടുന്ന ഒരു ആത്മാവ്, இவர்களுடைய நஷ்டப்பட்டு போகிற ஆத்துமாக்கள் ദൈവരാജ്യത്തിന് എത്ര വലുതാണ് ഈ 3 ഉപമകളാൽ പറയുകയാണ്. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விலையேறப்பட்டவைகள் என்று இந்த உவமைகள் மூலமாக அவர் சொன்னார். നഷ്ടപ്പെടുന്ന ഒരു പാപിയുടെ മാനസാന്തരം, ஒரு அழிந்து போகிற பாவியின் மனம் திரும்புதல், സ്വർഗ്ഗത്തിന് എത്ര വിലയേറിയതുണ്ട്, എത്ര സന്തോഷം കൊടുക്കുമെന്ന് பரலோகத்திலே விலையேறப்பட்டதாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது അതിനെ തെളിയിക്കുന്ന 3 ഉപമകളാണ് என்று தெளிவாய் சொல்லுகிற 3 உவமைகள். ആ 3 ഉപമകളിൽ സ്വർഗ്ഗം പറയുന്നു, அந்த 3 உவமைகளில் பரலோகம் போதிக்கிறது. നഷ്ടപ്പെടുന്ന ഒരു പാപിയുടെ മാനസാന്തരം സ്വർഗ്ഗത്തിന് എത്ര സന്തോഷം. அழிந்து போகிற ஒரு பாவியின் ஆத்துமா பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்று பகல் നാം ഈ 3 ഉപമകളെ ചിന്തിക്കുന്നത്, நாம் இந்த 3 உவமைகளை பற்றி தியானிக்கிறது ആ ഒരു ആംഗിൾ അല്ല, அந்த ஒரு കണ്ണോട്ടത്തോடு அல்ல, മറിച്ച് மாறாக ഈ 3 ഉപമകളിൽ നിന്ന് പകൽ വ്യക്തിപരമായി പരിശുദ്ധാത്മാവിന് നമ്മളോട് ചിലത് സംസാരിക്കാനുണ്ട്. 3 உவமைகள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு தனிப்பட்ட நிலையில் பேச போகிறார். At the same time, அதே நேரத்தில் ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, நான் ഈ விசுவாசிக்கிறேன், സഭയും இந்த சபையும் ഇവിടെയുള്ള ദൈവമക്കളും ദൈവദാസനും മുഖാന്തരം தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய தாசனும் നിങ്ങൾ ഈ ദിവസങ്ങളിൽ സ്വർഗ്ഗത്തെ ഒരുപാട് സന്തോഷിപ്പിക്കാൻ இந்த പോകുകയാണ്. நாட்களிலே நீங்கள் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த போகிறீர்கள். കാരണം നിങ്ങൾ മുഖാന്തരം അനേക ആത്മാക്കൾ യേശുവിനെ അറിയാൻ പോകുകയാണ്. காரணம் உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிய ഈ போகிறார்கள். 3 ഉപമകൾ இந்த 3 உவமைகள் നമുക്കെല്ലാം സുപരിചിതമാണ്. நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்தது. ഒന്നാമത്തെ ഉപമ, முதலாவது உவமை, ഒരു വ്യക്തിക്ക് 100 ആടുകൾ ஒரு ഉണ്ടായിരുന്നു. மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. അതിനെ മേയ്ക്കാൻ പോയപ്പോൾ அதை മേய்க்கும்படி போனபோது ആടിൽ ഒന്നും നഷ്ടപ്പെട്ടു. அவைகளில் ஒன்று அது வழி மாறி போனது. ഒന്നും നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ அது ஒன்று அழிந்து போனது. 99 എണ്ണത്തെയും மற்ற 99ஐயும் ഒരു സുരക്ഷിതമായ ஒரு സ്ഥലത്താക്കി பாதுகாப்பான இடத்திலே விட்டுவிட்டு നഷ്ടപ്പെട്ടതിനെ തെരഞ്ഞ് അതിന്റെ ഉടയവൻ പോയി. தன்னை விட்டு விலகி போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி அவன் கடந்து போனான். ആ ആട്ടിടയൻ തടന്നുപോയി. அந்த மேய்ப்பன் போய் ആ നഷ്ടപ്പെട്ട ആടിനെ തിരിച്ചു കണ്ടുകെട്ടി அங்கே புதருக்குள்ளே சிக்கி கிடந்த ஆட்டுக்குட்டியை கண்டான். തന്റെ തോളിൽ എടുത്തുകൊണ്ട് വന്ന് அதை எடுத்து தன் தோள் மேலே தூக்கி போட்டு തിരിച്ചു വന്ന് തന്റെ സ്നേഹിതരെയും അയൽക്കാരെയും വിളിച്ച് வந்து தன்னுடைய நண்பர்களையும் அயலகத்தாரையும் அழைத்து വലിയൊരു പാർട്ടി നടത്തി. ஒரு பெரிய விருந்து செய்தான். അടുത്തിരിക്കുന്നവരോട് ഒരു പാർട്ടി നടത്തി. பக்கத்துல இருக்கவங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்டி நடத்தினான். അടുത്തുള്ളവരോട് പറ, ഒരു பக்கத்துல இருக்கவங்களோட சொல்லுங்க, ஒரு பார்ட்டி நடந்துச்சு, ஒரு விருந்து செஞ்சான்னு சொல்லுங்க. தாராளமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்ம வீட்டிலும் ஆமென் அப்படிப்பட்ட விருந்து நடக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. 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 ഇവിടെ മരണം വിതയ്ക്കണമെന്ന് പിശാച് പ്ലാൻ ചെയ്തോ അവിടെ വലിയ ആഘോഷം സംഭവിക്കാൻ പോകുന്നു. இந்த இடத்திலே பிசாசு உங்களுக்கு மரணத்தை நியமித்திருந்தானோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆரவாரம் நடக்க போகுது. ஹalleluya. ஹalleluya. ദൈവം നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നെന്ന് തോന്നിയാൽ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று നിങ്ങൾ മിണ്ടാതിരിക്കരുത്. நீங்க பேசாம இருக்க கூடாது. നിങ്ങൾ ശബ്ദമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കണം. சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கணும். കൈ അടിക്കണമെന്ന് ഒന്നേ കൈ അടിച്ചോണം. ஒருவேளை உங்களுக்கு கை தட்டணும்னு தோணா கை தட்டலாம். എഴുന്നേറ്റ് നിന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കണമെന്ന് തോന്നിയാ തോന്നണം. எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்யலாம். എനിക്ക് തോന്നുന്നു നിങ്ങളുടെ പാസ്റ്റർ നിങ്ങളെ വഴക്ക് പറയത്തില്ല. எனக்கு நல்லாய் தெரியும் உங்க பாஸ்டர் இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்ல மாட்டார். ഇതൊരു സാധാരണ വചനമല്ല, இது ஒரு சாதாரண வார்த்தை, ജീവന്റെ വചനമാണ്. ஜீவன்
தருகிற ഇത് வார்த்தை. പുനരുത്ഥാന ശക്തിയാണ്. இது உணர்வை தருகிற ഈ വചനം നീ എത്രത്തോളം സ്വീകരിക്കുമോ, இந்த வசனத்தை எந்த மட்டும் എത്രത്തോളം ஏற்றுக்கொள்கிறீர்களோ, നീ വിശ്വസിക്കുമോ, எந்த மட்டும் ഈ விசுவாசிக்கிறீர்களோ, വചനത്തോട് നീ എത്രത്തോളം പ്രതികരിക്കുമോ, வசனத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ഈ വചനം എത്ര ദാഹത്തോടെ നീ കേൾക്കാൻ തയ്യാറാകുമോ, வசனத்தை கேட்கிறதற்கு தாகம் உள்ளவர்களாக അത്രത്തോളം ഈ വചനം നിന്റെ അകത്ത് പ്രവർത്തിക്കും. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும். അല്ലാതെ അവരെന്തേലും പറയട്ടെ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് കയ്യും കെട്ടിയിരുന്ന, அப்படி இல்லாட்டா வந்தவர் பேசுறவர் என்னத்தையாவது பேசிட்டு போட்டு நம்ம சத்தம் இல்லாம கையை கட்டிக்கிட்டு കേട്ടിട്ട് போன்னு இருப்பீங்க. ഇതും ഒരു സൺഡേ മാത്രമായി இது മാറും. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுதான் உங்களுக்கு. എന്നാൽ ഇന്ന് പകൽ ആത്മദാഹമുള്ളവരെ ദൈവം ஆனால் നോക്കുന്നു. இன்றைக்கு பகல் வேளையிலே ஆத்ம தாகம் உள்ளவர்களை கர்த்தர் എനിക്ക് பார்க்கிறார். വചനം ചുമ്മാ ഇരുന്ന് കേൾക്കാൻ പറ്റത്തില്ല. என்னால வசனத்தை சும்மா உட்கார்ந்து എന്റെ கேட்க അകത്ത് முடியாது. കത്തൽ ആരംഭിക്കും. எனக்குள்ளே அது அனல் கொண்டு எரிய ஆரம்பிக்கும். എന്റെ ശരീരം പ്രതികരിക്കും. என்னுடைய சரீரத்தை புதிதாக மாற்றும். എന്റെ ശരീരം അതിനോട് റെസ്പോൺസ് ചെയ്യും. என் மாம்ச தேகம் அதற்கு എന്റെ பதிலளிக்க നാവ് தொடங்கும். ദൈവത്തെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കും. என்னுடைய நாக்கு கர்த்தருடைய வார்த்தையை അതുകൊണ്ട് கேட்டு ഇന്ന് துதிக்க പകൽ ஆரம்பிக்கும். ശാന്തതയോടെ ഇരുന്ന് കേൾക്കാൻ ഞാൻ സമ്മതിക്കത്തില്ല. இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே அமைதியா இருந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் அனுமதிக்க முடியாது. നിങ്ങൾ കർത്താവിനെ സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണം. நீங்கள் ஆண்டரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். വചനം നിങ്ങളോടാണെന്ന് തോന്നിയാൽ നിങ്ങൾ അതിനെ ചാടി പിടിക്കണം. வசனம் உங்களுக்கு தான் எப்ப உங்களுக்கு தெரியுதோ நீங்க அதை குதித்தெழுந்து பிடித்துக் നിങ്ങൾ അതിനെ கொள்ளுங்கள். പ്രതികരിക്കണം. நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள். നിങ്ങൾ ആത്മാവിൽ അതിനെ സ്വീകരിച്ചു തുടങ്ങണം. ஆவியிலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രണ്ടാമത്തെ ഉപമ, இரண்டாவது ஓமை, ഒരു സ്ത്രീക്ക് ஒரு பெண்ணுக்கு 10 ദ്രഹ്മ ഉണ്ടായിരുന്നു. ദ്രഹ്മ 10 കോയിൻ സിക്ക 10 കോയിൻസ് 10 நாணயங்கள் இருந்தது. ദ്രഹ്മ நாணயங்கள் ഇന്നത്തെ വിലയ്ക്ക് ഒരു 50 രൂപ വില കാണും. இன்றைக்கு ஒருவேளை அது 50 ரூபாய் ഈ மதிப்புள்ளதாக 10 இருக்கும். ദ്രഹ്മ இந்த 10 நாணயங்களை ഉള്ള സഹോദരിക്ക് அந்த சகோதரி ഒരു ദ്രഹ്മ ஒரு നാണയத்தை തന്റെ വീട്ടിൽ നഷ്ടപ്പെട്ടു. அது தொலைச்சு விட்டா. അത് നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ ബൈബിൾ പറയുന്നു, அதை தொலைத்து விட்ட பிறகு ബൈബിൾ പറയുന്നു, பைபிள் சொல்லுது, വിളക്ക് കത്തിച്ച് அவள் விளக்கை கொளுத்தி തന്റെ വീടെല്ലാം അരിച്ചു പുറക്കി. தன்னுடைய வீடு முழுவதையும் கூட்டி எடுத்து ഒടുവിൽ അത് കണ്ടുകിട്ടിയപ്പോൾ கடைசியில் அதை கண்டுபிடித்த போது തന്റെ സ്നേഹിതരെയും தன்னுடைய நண்பர்களையும் തന്റെ അയൽക്കാരെയും വിളിച്ച്, അയൽക്കാരത്തികളെയും വിളിച്ച്, பக்கத்து வீட்டுக்காரர்களையும் காரிகளையும் அழைத்து അവൾ ഒരു വലിയ പാർട്ടി ആഘോഷം നടത്തി. அவள் அங்கே ஒரு விருந்தை செய்தாள். നഷ്ടപ്പെട്ടത് തിരിച്ചു കിട്ടിയപ്പോൾ அவளுக்கு தொலைத்து விட்ட அந்த வெள்ளிக்காசு திரும்ப അവരുടെ கிடைத்தது. സ്നേഹിതരുമൊത്ത് ദൈവത്തെ സ്തുതിച്ചു. அவள் தன்னுடைய சிநேகிதிகளை அழைத்து தேவனை துதித்தாள். മൂന്നാമതൊരു കഥ, மூன்றாவது ஒரு சம்பவம், ഒരു അപ്പന്റെയും 2 മക്കളുടെയുമാണ്. ஒரு தகப்பனுக்கும் 2 மகனுக்கும் நடுவுல நடந்த சம்பவம். ലോകത്തിലെ ഏറ്റവും പ്രചാരമുള്ള ചെറുകഥയാണ് മുടിയനായ പുത്രന്റെ കഥ. உலகத்திலே மிகவும் பிரபலமான ஒரு சம்பவம் தான் இந்த கெட்ட குமாரனுடைய கதை. യെസ്, ஆமாவா இல்லைங்களா? അതൊരു കെട്ട കുമാരന്റെ മാത്രം കഥയല്ല. அது ஒரு கெட்ட குமாரனுடைய கதை തന്റെ மட்டுமല്ല, സ്നേഹം കൊണ്ട് തിരിച്ച് ആ കെട്ട കുമാരനെ തിരിച്ചു പിടിച്ച ഒരു അപ്പന്റെ കഥ കൂടിയാണ്. தன்னுடைய கெட்ட குமாரனாக இருந்தும் கூட தன்னுடைய அன்பினாலே தன் கெட்டு போன மகனை மீட்டெடுத்த ஒரு தகப்பனுடைய கதை. ഒരപ്പന് 2 മക്കളുണ്ടായിരുന്നു. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் ഇളയവൻ இருந்தார்கள். ഒരിക്കൽ വന്നിട്ട് இளையவன் ஒரு முறை வந்து അപ്പനോട് പറഞ്ഞു, എന്റെ സ്വത്തല്ലേ എനിക്ക് പകുത്തു அப்பா തരണം. கிட்ட சொல்றான், என் பங்கை எனக்கு தாரும். അതെല്ലാം മേടിച്ചുകൊണ്ട് ഈ പുള്ളി ദൂരദേശത്ത് அதையெல்லாம் பெற்றுக் கொண்டவனாய் இவன் தூரதேசத்துக்கு கடந்து போனான். എല്ലാം സ്പെൻഡ് ചെയ്തു. அவன் അതെല്ലാം செலவழித்தான். ഇഷ്ടം പോലെ ചെലവഴിച്ചു. இஷ்டம் போல ഒടുവിൽ ആ செலவழித்தான். ദേശത്ത് വലിയ ക്ഷാമം വന്നു. அந்த தேசத்திலே ஒரு பெரிய சாபம் வந்தது. ഒടുവിൽ பஞ்சம் ഒരു வந்தது. സാധ്യതയുമില്ലാതെ அங்கே தன்னுடைய பிழைப்புக்கு ஏற்ற சாத்தியக்கூறுகள் ആ எதுவும் ദേശത്ത് இல்லாமல் പരിചയമുള്ള ഒരു വ്യക്തിയുടെ പന്നികളെ മേയ്ക്കാൻ அந்த പോയി. தேசத்திலே தனக்கு தெரிந்த ஒரு ஐஸ்வர்யமான மனிதனுடைய பன்றிகளை மேய்க்கும்படி கடந்து போனான். അവിടെ ഭക്ഷണമില്ലാതെ, அங்கே தனக்கு புசிக்கிறதற்கு போஜனம் இல்லாமல், പന്നിക്ക് കൊടുക്കുന്ന ഭക്ഷണമെങ്കിലും ഒന്ന് കഴിക്കാൻ കിട്ടിയാലെന്ന് அந்த കൊതിച്ചു. பன்னிக்கு கிடைக்கிற தவிடையாகிலும் சாப்பிட்டு தன் பசியை ஆற்றிக் கொள்ளலாமே என்று நினைத்தான். ஆனா അതും കിട്ടിയില്ല. ஆனால் அதுவும் அவனுக்கு അങ്ങനെ கிடைக்கவில்லை. ഇരിക്കുന്ന സമയത്ത് அப்படி ബൈബിൾ இருக்கிற പറയുന്നു, நேரத்தில் பைபிள் சொல்லுகிறது, അവന് സുബോധം വന്നു. அவனுக்கு புத்தி வந்தது. എപ്പോൾ സുബോധം വന്നോ எப்பொழுது புத்தி வந்ததோ അവൻ അപ്പന്റെ വീടിനെ പറ്റി വിചാരമുണ്ടാകാൻ തുടങ്ങി. தகப்பனுடைய வீட்டை பற்றி நினைக்க അവൻ தொடங்கினான். എപ്പോ സുബോധം വന്നോ அவன் புத்தி தெளிந்த போது, അവന് ഏത് കുടുംബത്തിലെയാന്നുള്ള ബോധം വന്നു. அவன் எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிற நினைவு அவனுக்கு திரும்பி അപ്പന്റെ வந்தது. വീടിനെ പറ്റിയുള്ള ബോധം വന്നു. தகப்பனுடைய வீட்டை பற்றிய தெளிவு அவனுக்கு வந்தது. അപ്പന്റെ വീട്ടിൽ എന്നാക്കി ഉണ്ടെന്നുള്ള തിരിച്ചറിവ് വന്നു. என்னெல்லாம்
இருக்குங்கிற எண்ணம் அவனுக்கு திரும்பி வந்தது. ഞാൻ വിശ്വസിക്കുന്ന അത് പരിശുദ്ധാത്മാവ് കൊടുക്കുന്ന ബോധമാണ്. വിശ്വസിக்கிறேன் அது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்த தெளிவு என்பதாக. എപ്പോൾ നീ സുബോധം വരുമോ, எப்பொழுது அவனுக்கு நினைவு வந்ததோ, എപ്പോൾ ആത്മാവ് നമ്മുടെ കണ്ണു തുറക്കുമോ, எப்பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதோ, നമ്മുടെ അപ്പന്റെ വീടിനെ പറ്റിയുള്ള ബോധം നമുക്ക് വരും. தகப்பனுடைய வீட்டை பற்றிய நினைவு நமக்கு வரும். നമ്മുടെ നിത്യതയിലെ അപ്പന്റെ കയ്യിൽ എന്തൊക്കെ ഉണ്ടെന്നുള്ള തിരിച്ചറിവ് വരും. நித்திய வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிற தகப்பனுடைய கரங்களில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவு ഏതോ வரும். ഒരു ഫോറിൻ ലാൻഡിൽ പന്നിയെ മേയിച്ച് തകർന്ന് തരിപ്പണമായി പോകേണ്ടതല്ല തന്റെ ജീവിതം, മറിച്ച് അപ്പന്റെ വീട്ടിൽ പോയി വേണ്ടതാണ്, താൻ മടങ്ങി ചെല്ലേണ്ടതാന്നുള്ള സുബോധം തനിക്ക് വരും. தான் அறியாத பஞ்ச தேசத்திலே இருந்து பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிட்டை உண்டு வாழ்வதல்ல தன்னுடைய வாழ்க்கை, தன் தகப்பன் வீட்டிலே இருக்கிற சம்பூரணத்தை அனுபவிப்பதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்பதை அவன் அந்த இடத்திலே உணர்ந்தான். താൻ മനസ്സിൽ പറഞ്ഞു, அவன் தன் மனதிலே എന്റെ சொன்னான், അപ്പന്റെ വീട്ടിലെ ബാല്യക്കാരി പോലും പറ്റിച്ചു ഒരുപാട് ഭക്ഷണം മിച്ചം വരുന്നു, ശേഷിക്കുന്നു. என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் எல்லாரும் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிறார்கள், ഞാൻ சந்தோஷப்படுகிறார்கள். ഞാൻ இனி மகനെന്ന് വിളിക്കാൻ യോഗ്യനല്ല, நான் இனி அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, എനിക്ക് അവന്റെ വേലക്കാരനെങ്കിലും ആകണം அவருடைய வேலைக்காரரில் ஒருவனாக வாகிலும் എന്ന് நான் കരുതി மாறிவிட வேண்டும். തിരിച്ച് അപ്പന്റെ വീട്ടിലേക്ക് அவன் പോയി. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ദൂരെ അപ്പൻ മകനെ കണ്ടപ്പോൾ அவன் தூரத்தில் வருகிறதை தகப்பன் கண்டபோது അവൻ ഓടിച്ചെന്ന് அவன் ഓടിச் சென்றான். തനിക്ക് അമേൻ വിലയേറിയ അങ്കി തന്നെ ധരിപ്പിച്ചു. அவன் தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற அங்கியை அவனுக்கு போர்த்தினான், മോതിരം കൊടുത്തു, மோதிரத்தை கொடுத்தான், ചെരിപ്പിടിപ്പിച്ചു. அவனுக்கு காலணிகளை கொடுத்தான். ബാല്യക്കാരനായിട്ടല്ല, அவனுக்கு ஒரு வேலைக்காரன் என்கிற ஸ்தானத்தை கொடுக்கவில்லை, മകനായി തിരിച്ചു പിടിച്ചു. அவனை மறுபடியும் மகனாக ஏற்றுக்கொண்டார். ഹല്ലേലൂയ. ഈ മൂന്ന് കഥകളിലും இந்த மூன்று சம்பவங்களிலும் ഒരുപോലെ ഉള്ള ഒരു കാര്യം, ஒன்று போல இருக்கிற ஒரு ഈ காரியம், മൂന്ന് ഉപമകളും இந்த மூன்று ஊமைகளும் തുടങ്ങുന്നത് നഷ്ടത്തിലാണ്. தொடங்குகிறது இழப்பிலே அல்லது தொலைத்து போன. 100 ആടുള്ള ഒരു വ്യക്തിക്ക് ഒരാട് നഷ്ടപ്പെട്ടു. 100 ஆடுகள் இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு தொலைந்து 10 போனது. ദ്രഹ്മയുള്ള സ്ത്രീക്ക് ഒരു ദ്രഹ്മ 10 നഷ്ടപ്പെട്ടു. வெள்ளிக்காசு இருந்த ஒரு பெண் தண்டத்திலே இருந்த வெள்ளிக்காசுகளில் ஒன்றை தொலைத்து விட்டாள். 2 മക്കളുള്ള ഒരു അപ്പൻ ഒരു മകൻ 2 നഷ്ടപ്പെട്ടു. பிள்ளைகள் இருக்கிற தகப்பன் ஒரு பிள்ளையை தொலைத்து ഈ விட்டார். 3 കഥകളും തുടങ്ങുന്നത് നഷ്ടത്തിലാണ്. இந்த 3 சம்பவங்களும் தொடங்குகிறது இழப்பிலே தொடங்குகிறது. എന്നാൽ ഈ 3 കഥകളും സ്വർഗം അവസാനിപ്പിക്കുന്നത് നഷ്ടത്തിലല്ല. ஆனால் இந்த 3 சம்பவங்களும் முடிவடைகிறது இழப்பிலே அல்ல. ഈ 3 കഥകളും സ്വർഗം അവസാനിപ്പിക്കുന്നത് இந்த 3 சம்பவங்களையும் பரலோகம் முடிக்கிறது எப்படி என்றால் നഷ്ടത്തിലല്ല, அது இழப்பிலே அல்ல, മറിച്ച് അവർക്ക് നഷ്ടപ്പെട്ടതിനെ മടക്കി കൊടുത്തിട്ടാണ്. எதை இழந்தார்களோ அதை அவர்கள் மீட்டுக் கொள்ளும்படி அவர்களுக்கு அது அப்படி சம்பவித்தது. ഇന്ന് പകൽ ആരെയൊക്കെയോ നോക്കി പരിശുദ്ധാത്മാവ് പ്രവചിക്കുന്നു. இந்த பகல் வேளையிலே யாரோ சிலரை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ജീവിതത്തിൽ പലതും നഷ്ടമായി, உங்க வாழ்க்கையில பலவற்றை தொலைத்து விட்டீர்கள், പലതും നിനക്ക് പ്രിയപ്പെട്ടത് നഷ്ടമായി പോയി. உங்களுக்கு அருமையா இருந்த எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து விட்டீர்கள். അതിന്റെ ദുഃഖം നഷ്ടബോധമുണ്ട്. இன்றைக்கு அதை பற்றிய துக்கத்தோடு நீங்கள் അത് வந்திருக்கிறீர்கள். തിരിച്ചു പിടിക്കാൻ ഒരു സാധ്യതയുമില്ല. அதை மீட்டுக் கொள்வதற்கான சாத்தியம் இல்லை. ആത്മാവ് ചിലരെ നോക്കി പ്രവചിക്കുന്നു. ஆனால் இன்றைக்கு பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை பார்த்து ഈ ആണ്ട് 2-ാം മാസം തീരുന്നതിന് മുമ്പ്, 2024 முடிகிறதற்கு முன்பதாக, 2024 ഫെബ്രുവരി മാസം കഴിയുന്നതിന് മുമ്പ് 2024 பிப்ரவரி மாதம் முடிகிறதற்கு முன்பதாக നിനക്ക് നഷ്ടമായെന്ന് നീ കരുതിയതിന് இதை நீ இழந்து போனாய் என்று நீ நினைக்கிறாய். ദൈവാത്മാവ് മടക്കി നൽകാൻ പോകുന്നു. ஆவியானவர் அதை உனக்கு திருப்பி கொண்டு വിശ്വസിക്കുന്നവർ അല്പനേരം കരങ്ങളെ തട്ടി வாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்தும். നിന്റെ നഷ്ടങ്ങൾ ഒത്തിരി വലുതാണ്. உங்களுடைய நஷ்டப்பட்டு போன காரியங்கள் திரும்பி வர, നഷ്ടപ്പെട്ടതിന്റെ വേദന ഇന്നും നിന്നെ വേട്ടയാടുന്നു. நீ இழந்து போனதை குறித்த ஒரு தாக்கம் இன்னும் உனக்குள்ளே இருக்கிறது. എനിക്ക് നഷ്ടപ്പെട്ട ആടിനെ എങ്ങനെ മടക്കി നൽകപ്പെടും? நான் இழந்து போனவைகளை எப்படி மீட்டுக் கொள்ளுவேன் என்று உன் இருதயத்தின் ஆழத்தில் നിനക്ക് വിശ്വസിക്കാൻ കഴിഞ്ഞാൽ, தேவனுடைய வார்த்தை உன்னால் நம்ப முடியும் என்றால், ഇന്ന് പകൽ വെളിപ്പെടുന്ന വചനം നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടതിനെ മടക്കി നൽകും. இந்த பகல் வேளையிலே நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அது உன்னிடத்தில் மீட்டுக் கொள்ளப்பட்டதாக மாறிவிடும்.
இன்று இங்க வெளிப்படுற தேவனின் வசனத்தை உங்களுக்கு விசுவாசிக்க முடிஞ்சா அந்த வசனம் ஏதோ நீங்க இழந்ததோ அதை திருப்பி கொடுப்பார். காரணம் இந்த வசனத்துக்குள்ள பெரிய பவர் இருக்கு. വചനത്തിന് ഭയങ്കര ശക്തി ഉണ്ട്. இந்த வசனத்துக்கு ஒரு பயங்கர வல்லமை இருக்கு. ദൈവം നമ്മുടെ നടുവിൽ ഒരു വചനത്തെ വെളിപ്പെടുത്തിയാൽ, நம் நடுவிலே ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினால் அந்த വചനം ആമേൻ അതിന്റെ കൂടെ ഒരു ദൈവത്തിന്റെ ഗ്രേസും വെളിപ്പെടും. அந்த வசனம் அனுப்பப்படும் போது அதோடு கூட சேர்த்து ஒரு கிருபை வெளிப்படும். അത് ഈ വചനത്തെ ജീവനായി വിശ്വസിക്കുന്നവരുടെ മേൽ വെളിപ്പെടും. வார்த்தையை ஜீவனாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படும். എന്നാൽ ഇന്ന് പകലാരൊക്കെയോ ഈ വചനത്തെ ഇതിന്റെ നടുവിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ട്. இந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த வார்த்தையை ஜீவனோடு ஏற்றுக்கொள்ளுகிற யாரோ சிலர். കർത്താവ് പറയുന്നു 2024 ஆண்டவர் சொல்லுகிறார் 2024 നിന്റെ നഷ്ടപ്പെടുത്തുന്ന വർഷമല്ല, உனக்கு இழப்பின் ஆண்டு அல்ல, എന്നാൽ ഇന്നലകളിൽ നഷ്ടപ്പെട്ടതിനെ തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷമാണ്. நீ இழந்து போன சகலவற்றையும் திருப்பி எடுக்கிற ஆண்டாக இருக்கும். ഇത് നിന്റെ കയ്യിൽ നിന്ന് പിശാച് കവർന്നെടുക്കുന്ന വർഷമല്ല, இது உன்னுடைய கரத்திலிருந்து பிசாசு உரிந்து எடுத்துக்கொண்டு செல்கிற வருஷம். പിശാച് നിന്നിൽ നിന്ന് കവർന്നെടുത്തതിനെ അത് തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷമാണ്. பிசாசு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை எல்லாம் நீ மீட்டுக் கொள்ளுகிற ആടിനെ ആ ഇടയന് നഷ്ടപ്പെടുന്നത്, ആടിനെ ആട്ടുകുട്ടിயை அந்த மேய்ப்பன் இழந்தது മരുഭൂമിയിലാണ്, அது வனாந்தரத்திலே, തന്റെ ഗ്രാമത്തിന് വെളിയിലാണ്, அந்த கிராமத்துக்கு அப்புறமாக இருக்கிற തന്റെ വീടിന്റെ വെളിയിലാണ്, அவன் வீட்டுக்கு வெளியிலே, തന്റെ ആട്ടിൻ തൊഴുത്തിലല്ല ആടിനെ നഷ്ടപ്പെടുന്നത്, தன் தொழுவத்தில் இருந்த போது அந்த ஆட்டை இழந்து போகவில்லை, മരുഭൂമിയിലാണ്, வனாந்தரத்தில் இருந்த തന്റെ വീടിന്റെ വെളിയിലാണ്. அதாவது அவன் வீட்டுக்கு வெளியிலே நடந்தது. അത് തന്റെ പ്രൊഫഷണൽ ലോസ് ആണ്. அது அவனை பொறுத்தமட்டில் தொழிலிலே ஒரு பெரிய நஷ்டம். അത് അവന്റെ ബിസിനസ്സിലെ ലോസ് ആണ്. அவனுடைய வியாபாரத்துல ஒரு பெரிய நஷ்டம். അത് അവന്റെ മിനിസ്ട്രിയിലെ ലോസ് ആണ്. அவனுடைய ஊழியத்துல ஒரு நஷ்டம். ഇന്ന് പകൽ ആരെയൊക്കെയോ ദൈവാത്മാവ് നോക്കി പ്രവചിക്കുന്നു. இன்றைக்கு பகல் வேளையில யாரோ சிலரை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் നിന്റെ சொல்லுகிறார். ബിസിനസ്സിൽ നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, வியாபாரத்தில் உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், നിന്റെ വ്യവസായത്തിൽ നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, விவசாயத்தில் உனக்கு ஏற்பட்ட നിന്റെ நஷ்டங்கள், വിദ്യാഭ്യാസത്തിൽ പഠനത്തിൽ നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, கல்வியிலே படிப்பிலே உனக்கு ஏற்பட்ட നിന്റെ நஷ்டங்கள், ജോലിയിൽ നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, வேலையிலே உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், നിന്റെ ശുശ്രൂഷയിൽ നിന്റെ മിനിസ്ട്രിയിൽ നിനക്ക് ഒരു പാസ്റ്റർ എന്ന നിലയിൽ, ഒരു ശുശ്രൂഷകൻ എന്ന നിലയിൽ നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, உன்னுடைய ஊழியத்திலே உன்னுடைய அருட்பணியிலே ஒரு போதக பிதாவாய் நீ செய்த கிரியைகளிலே உனக்கு ஏற்பட்ட இழப்புகள், ഇന്ന് പകൽ അതിനെ മുഴുവൻ ആത്മാവ് തിരിച്ചു തരാൻ പോകുന്നു. ஆவியானவர் உங்களுக்கு அதை திருப்பி கொண்டு வர போகிறார். ചില ദീർഘവർഷങ്ങളായി നീ ചെയ്യുന്ന കൃഷികൾ, നീ ചെയ്യുന്ന ബിസിനസ്സുകൾ പലതും നീ ശ്രമിച്ചു, പക്ഷെ നഷ്ടത്തിലാണ് അവസാനിക്കുന്നത്. அநேக ஆண்டுகளாய் நீங்கள் மிகுந்த போராட்டத்தோடு பிரயாசப்பட்டு விதைத்த விதைகளுக்கான பலன்கள் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, தொழிலிலே நஷ்டப்பட்டு, ஊழியத்தில் நஷ்டப்பட்டு போனீர்களே, அவைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு திருப்பி கொண்டு வர போகிறார். ഇതിന്റെ അകത്ത് ചിലർ ജീവിതത്തിൽ തോൽവികളെ മാത്രം നേരിട്ടവരുണ്ട്. இதற்கு நடுவில், இந்த கூட்டத்துக்கு நடுவிலே வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்விகளை மட்டுமே கண்டவர்கள் இருக்கிறீர்கள். പരാജയങ്ങൾ മാത്രം കുറെ നാളുകളായി പേറുന്നവർ ഇതിന്റെ അകത്തുണ്ട്. தோல்விகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் பெற்றனுபவிக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறது. ഈ വചനത്തെ വിശ്വസിച്ചാൽ, இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ചരിത്രത്തെ ദൈവം മാറ്റും. உங்க சரித்திரத்தை கத்த மாற்றுவார். നീ നിന്റെ തോൽവിയുടെ അധ്യായത്തെ, നിന്റെ ജീവിതത്തിലെ തോൽവിയുടെ അധ്യായത്തെ ദൈവം അടച്ചിട്ട് നിനക്ക് വേണ്ടി വിജയത്തിന്റെ പുതിയ ചരിത്രം എഴുതാൻ അവൻ പുതിയൊരു പുസ്തകം തുറക്കാൻ പോകുന്നു. உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்கள் கண்டதும் கேட்டதும் அனுபவித்ததுமான உங்கள் தோல்வியின் சரித்திரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மூடி போட்டு ஒரு புதிய வெற்றியின் சகாப்தத்தை, சரித்திரத்தை உங்களுக்கு அவர் தொடங்க போகிறார். വിജയത്തിന്റെ ഇത് പറയുമ്പോൾ തന്നെ நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ആത്മാവിൽ തിരിച്ചറിയുന്നു, நான் ആവിയിലെ ഉണർகிறேன். വിജയത്തിന്റെ കൊടിയുമായി ദൈവദൂതന്മാർ ചില കുടുംബങ്ങളുടെ മേൽ, ചില തലമുറകളുടെ മേൽ, ചില വ്യക്തികളുടെ അടുക്കൽ ഇറങ്ങി വരികയാണ്. கர்த்தருடைய தூதர்கள் வெற்றி கொடி பிடித்தவர்களாய் உங்க வாழ்க்கையோடு இடைபடுவதை நான் பார்க்கிறேன். உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கிறதை பார்க்கிறேன். യഹോവா നിസിയായവൻ, அவர் யெகோவா நிசி, അവൻ നിന്റെ ജയത്തിന്റെ കൊടിയാണ്. உங்களுக்கு ஜெய கொடியாக இருக்கிறார். ഇന്ന് പകൽ
ജീവിതത്തിൽ അടുത്ത എന്തോ പരാജയത്തെ ഫേസ് ചെയ്യാൻ ഭയമുള്ളവർ, എന്തൊക്കെയോ പരാജയം ജീവിതത്തിൽ സംഭവിക്കുമെന്ന് പറഞ്ഞ് വല്ലാതെ ഭയപ്പെട്ടു നിൽക്കുന്ന ചിലര് ഈ രാപ്പകൽ ആത്മാവ് തൊട്ട് ബലപ്പെടുത്തുന്നു. ഇനി നിന്റെ ജീവിതത്തിൽ നീ പരാജയം കാണത്തില്ല. നീ വിശ്വസിച്ചാൽ നീ മുതൽ ജയം വെളിപ്പെടാൻ പോകുന്നു. உங்க வாழ்க்கையில எத்தனையோ முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து நஷ்டப்பட்டு நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நஷ்டப்பட்டு போனீங்களோ, எந்த இடத்துல தோல்வி அடைந்தீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, அதே இடத்தில் உங்களை அவர் திரும்ப எழுப்பி, ஆமென், உங்களை அவர் வெற்றி சிறந்த வாழ்க்கை கண்டு அவர் மறுசீரமைக்கிறார். ഭയങ്ങളെ, ഫിയറുകളെ ദൈവാത്മാവ് പുറത്താക്കുന്നു. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை கட்ட மாற்றுகிறார். തോൽക്കുമെന്നുള്ള ഭയം, தோத்து போயிருவேங்கிற பயம். അത് കാരണം എന്ത് ചെയ്തതും തോൽവിയായിരുന്നു. காரணம் என்னன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் தோத்து போறீங்க. ജീവിതത്തിന്റെ അനുഭവം അതാണ്. உங்க வாழ்க்கையோட அனுபவமே தோல்விதான். കരയാൻ മാത്രം വിധിക്കപ്പെട്ടവർ. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அழுகிறதுக்காகவே பிறந்திருக்கிறேன்னு. പരാജയം അനുഭവിക്കാൻ വിധിക്കപ്പെട്ടവർ. நான் தோற்று போகிறதற்காகவே பிறந்திருக்கிறேன். കായങ്ങൾ മാത്രം ചുമക്കാൻ വിധിക്കപ്പെട്ടവർ. காயங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேன். കർത്താവേ, ഞാൻ ജനിച്ചപ്പോൾ മുതൽ, ஆண்டவரே, நான் ஜெபித்த போதும் கூட, ജനിച്ചപ്പോൾ മുതൽ பிறந்த நாள் முதற்கொண்டு അപ്പന്റെ സ്നേഹം അനുഭവിച്ചിട്ടില്ല. தகப்பனுடைய நேசத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. ഒരുപാട് സ്വപ്നം കണ്ട കല്യാണം കഴിച്ചേ. நான் விவாகத்தை பற்றி ஏராளம் கனவு கண்டிருந்தேன். ആമേ, കല്യാണം കഴിക്കുമ്പോഴെങ്കിലും ഭർത്താവ് എന്നെ സ്നേഹിക്കുമെന്ന് ഓർത്തു. நான் நினைச்சேன், கல்யாணம் பண்ணிட்டாவா என் புருஷனாவது என்ன நேசிப்பார். അതിന്റെ അപ്പുറമായിരുന്നു. ஆனால் அது எனக்கு விரோதம், அதுவும் எனக்கு விரோதமாகத்தான் இருந்தது. വ്യക്തികളിൽ നിന്നും വേദനകൾ മാത്രം സംഭവം ആമേൻ പറ്റിയവർ ഇതിന്റെ അകത്തുണ്ട്. വിരക്തിയും വേദനയും അടൈந்த സംഭവങ്ങൾ தான் உங்கள் வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டிருக்கலாம். ഒരു നിമിഷം ഒന്ന് കണ്ണടച്ചേ. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ഞാൻ പ്രസംഗം നിർത്തുവല്ല. நான் பிரசங்கத்தை நிறுத்தல. ചിലരകത്ത് ആത്മാവാരോടൊക്കെയോ ആഴത്തിൽ ഇടപെടുകയാണ്. யாரோ சில പേരോട് ഇടപെട്ട് കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ന് മുതൽ ജയിച്ചു തുടങ്ങുകയാണ്. നിങ്ങൾ ഇന്ന് മുതൽ വെற்றிയടയ തുടങ്ങുகிறீர்கள். നീ ജയത്തിന്റെ പുസ്തകത്തിൽ നിന്റെ പേരെഴുതും. The book of victory. The Holy Spirit is writing your name. இன்று முதல் வெற்றியின் புத்தகத்தில் கர்த்தர் உங்கள் பெயரை எழுத போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பற்றி எழுத போகிறார். അൽബനൻ ഘനാർത്തര പ്രൈദിനെ ഭയങ്ങളുടെ ആമേൻ പരാജയത്തിന്റെ ഭയങ്ങളെ ഞങ്ങൾ പുറത്താക്കുകയാണ്. தோல்வியின் பயங்களை நாங்கள் வெளியேற்றுகிறோம். ജാൽബിനി ഖറൂസിനി മഗീനി മൽഥനാർത്തര. ചിലരൊക്കെ ചിലത് എഴുതി പാസ്സാകാൻ പോകുകയാണ്. சிலர் சிலவற்றை எழுதி நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள். യേശുവിൻ നാമത്തിൽ ഇന്ന് പകൽ ദീർഘവർഷങ്ങളുടെ ജീവിത പരാജയങ്ങളുടെ വേദനകളെ പരിശുദ്ധാത്മാവ് പുറത്താക്കുകയാണ്. இந்த பகல் வேளையிலே अनेक ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்ட தோல்விகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். പലവട്ടം ശ്രമിച്ചിട്ടും ചില പാപ സ്വഭാവങ്ങളെ ജയിക്കാൻ കഴിയാത്തവർ ഈ പകൽ അതിനെ ജയിച്ചു കയറാൻ പോകുകയാണ്. பல வருஷங்களாய் உங்கள் ஜீவியத்திலே இருக்கிற அந்தரங்க சுபாவங்களை உங்களால் தீர்க்க முடியாமல் நீங்கள் இதுவரைக்கும் தோல்வி அடைந்தீர்களே, அதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மாற்ற போகிறார். ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. ചില കുടുംബങ്ങളുടെ അകത്ത് ജയത്തിന്റെ കൊടി ഇറങ്ങി വരാൻ പോകുന്നു. ചില ഫാമിലികളുടെ അകത്ത് കുടുംബങ്ങൾക്ക് നടുവിലെ വെற்றி കൊടി ഇറങ്ങി வரப்போகிறது. പിശാച് പറയുന്നു, സമാധാനത്തോടെ നീ വാഴത്തില്ല. பிசாசு சொல்லுகிறான், இனிமே நீ சமாதானமா வாழவே முடியாது. ആമേൻ, നീ സമാധാനമായി ജോലി ചെയ്യത്തില്ല. இனிமே நீ சமாதானமா வேலை செய்ய முடியாது. ആർക്കൊക്കെ ജീവിതത്തിൽ നമ്മെ മുന്നേറ്റം ഉണ്ടായാലും നിനക്ക് മുന്നേറാൻ കഴിയത്തില്ല. ആരുടെ வாழ்க்கையில മുന്നേറ്റം വന്നാലും ഉന്നാല മുന്നേറ முடியாது. എത്ര ശ്രമിച്ചിട്ടും നീ എவ்வளவு മുயற்சி ഒരു ചെയ്താലും പരിധിക്കപ്പുറം ഉയരാൻ കഴിയാതെ, നീ ഒരു അടി கூட മുന്നേറ முடியாமல், ഒരു പരിധിക്കപ്പുറം ഒരു ലിമിറ്റിനപ്പുറം ഉയരാൻ ഒരു കഴിയാതെ, എல்லைக்கு அப்புறம் நீ உயர முடியாமல், പിന്നെ നിന്നെ വലിച്ചുകൊണ്ട് പുറകോട്ടിട്ട மீண்டும் மீண்டும் பின்னாக இழுத்துக்கொண்டு പരാജയ ചരിത്രങ്ങൾ, പരാജയ തോൽവിயின் சரித்திரங்கள், പരാജയ സ്വാധീനതകൾ, அப்படிப்பட்ட தோல்வியின் சூழ்நிலைகள், നഷ്ടങ്ങൾ நீங்கள் ஏற்படுத்தின நஷ்டங்கள் പകൽ ദൈവാത്മാവ് പുറത്തു കളയുന്നു. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே துரத்துகிறார். ചിലരുടെയൊക്കെ തോട്ട് പ്രോസസ് ഈ പരാജയവുമായി ഭയങ്കരതയും ഇഴകി ചേർന്ന് കഴിഞ്ഞിരിക്കുന്നു. சிலருடைய ஸ்தோத்திரம், சிலருடைய முயற்சிகள்,
சிலருடைய செயல்கள் நீங்கள் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் அது தோல்வியிலே தான் முடிந்திருக்கிறது. ആമേൻ. നിനക്ക് തന്നെ വിശ്വസിക്കാൻ കഴിയുന്നില്ല ഒരു ജയം നിനക്കുണ്ടാകും. நீ விசுவாசிக்க கூடிய அளவிலே உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். நீங்க விசுவாசிக்க முடியாம இருக்கிற எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாகும். நீங்க விசுவாசிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவார். ராபாலா கராபா சாந்தனார்த்தர ആരാധനം ജനാർദ്ദന പ്രഭാതുരം. നഷ്ടങ്ങളെ ചിലർ തിരിച്ചു പിടിക്കാൻ പോവുകയാണ്. இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ள போகிறீர்கள். നഷ്ടങ്ങളെ തിരിച്ചു പിടിക്കാൻ പോവുകയാണ്. இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ள போகிறீர்கள். സഹോദരിക്ക് തന്റെ ബ്രഹ്മം നഷ്ടപ്പെടുന്നത് அந்த சகோதரிக்கு தன் வெள்ளிக்காசு இழந்து போனது സ്വന്തം വീടിന്റെ അകത്താണ്. அவள் சொந்த வீட்டுக்குள்ளதான். സ്വന്തം വീടിന്റെ അകത്താണ്. அவள் தன் சொந்த வீட்டுக்குள்ளதான். അവളുടെ പേഴ്സണൽ വ്യക്തിപരമായ നഷ്ടങ്ങളാണ്. அது அவளுடைய தனிப்பட்ட நிலையிலே ஏற்பட்ட நஷ்டம். അത് അവളുടെ സാമ്പത്തിക നഷ്ടമാണ്. அவளுடைய வருமானத்தில் வந்த நஷ்டம். ഇന്ന് പകൽ നിന്റെ വ്യക്തിപരമായി നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, இன்றைக்கு பகல் வேளையிலே இப்படி தனிப்பட்ட நிலையில் உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை, നിനക്ക് സാമ്പത്തിക മേഖലകളിൽ സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, வருமானம் உங்களுடைய சம்பாத்திய சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை ഇന്ന് പകൽ ആത്മാവ് തിരിച്ചു തരാൻ നാം വിശ്വസ്തനാണ്. பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் திருப்பி தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். അപ്പന് തന്റെ കുഞ്ഞിനെ നഷ്ടപ്പെടുന്നു. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை இழந்து അത് போகிறான். ബന്ധങ്ങളിലെ നഷ്ടങ്ങളാണ്. அது உறவிலே ஏற்படுகிற நஷ்டம். അത് നിന്റെ ആത്മീക നഷ്ടങ്ങളാണ്. அது உன் ஆவிக்குரிய நஷ்டம். ആമേൻ. ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാത്മ പറയുന്നു നിനക്ക് സംഭവിച്ച ആത്മീക നഷ്ടങ്ങളുണ്ട്. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில சொல்லுகிறார், உனக்கு ஆவிக்குரிய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. അതിശക്തമേറിയ കരുത്തുള്ള പ്രാർത്ഥനാ ജീവിതം ഉണ്ടായിരുന്നു. உனக்கு மிகுந்த வல்லமையான ஜெப அனுபவங்கள் இருந்தது. എന്നാൽ ഈ ദിവസങ്ങളിൽ അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയുന്നില്ല. ஆனால் இந்த நாட்களிலே உன்னால் அப்படி ஜெபிக்க முடியவில்லை. ആത്മീകമായുള്ള നഷ്ടങ്ങൾ, ஆவிக்குரிய இழப்புகள். മറ്റു പലരോട് സുവിശേഷം പറയുവായിരുന്നു, ഇപ്പോൾ പറയാൻ പറ്റുന്നില്ല. முந்தின நாட்களில் அநேகருக்கு நற்செய்தி அறிவித்தார், இப்பொழுது அப்படி செய்ய முடியவில்லை. ബന്ധങ്ങളുടെ അകത്ത് വല്ലാത്ത നഷ്ടങ്ങൾ, சில உறவுகளுக்கு இடையிலே இருக்கிற நஷ்டங்கள் എത്ര ശ്രമിച്ചാലും ശരിയാകുന്നില്ല. எவ்வளவுதான் நீங்கள் முன்னேறினாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. എത്ര വിട്ടുകൊടുക്കാൻ ശ്രമിച്ചിട്ടും വീടിന്റെ അകത്ത് ബന്ധങ്ങളിലെ പ്രശ്നങ്ങൾ, ബന്ധങ്ങളുടെ അകത്ത് സന്തോഷവും സമാധാനവുമില്ല. எவ்வளவுதான் அதை சரி செய்து விட வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தாலும் உறவுகளுக்குள்ளே ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்ய முடியவில்லை. ഇന്ന് പകൽ ആത്മാവ് ആ മേഖലകളെ ഡീൽ ചെയ്യുകയാണ്. இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கிரியை செய்கிறார். നിനക്ക് പ്രൊഫഷണലായി നിനക്ക് സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, പേഴ്സണലായി സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, സ്പിരിച്വലായി റിലേഷനുകളിൽ സംഭവിച്ച നഷ്ടങ്ങൾ, ഇതിനെയെല്ലാം ദൈവാത്മാവിന് ഡീൽ ചെയ്ത് മടക്കി നൽകണമെന്ന് സ്വപ്നമുണ്ട്. உங்கள் தொழிலாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ஆவிக்குரிய நிலையாக இருந்தாலும் எந்தெந்த நிலைகளில் எல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ, இழந்து போனீர்களோ, அவைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே மறுசீரமைக்க போகிறார். കർത്താവ് എന്നോട് പറയുന്നു, നഷ്ടപ്പെട്ട അവസരങ്ങളുണ്ട്. ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இழந்து போன சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருந்தது. ആമേൻ. ഇന്ന് പകൽ അതിനെ ദൈവാത്മാവ് മടക്കി നൽകും. இந்த பகல் வேளையிலே அவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் திருப்பி தருகிறார். നിനക്ക് നഷ്ടപ്പെട്ട ആമേൻ ഓപ്പർച്യൂണിറ്റികളെ, நீங்கள் இழந்து போன வாய்ப்புகளை ആമേൻ ഈ പകൽ ദൈവാത്മാവ് മടക്കി നൽകാൻ இந்த ആഗ്രഹിക്കുന്നു. பகல் வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் திருப்பி கொடுக்க விரும்புகிறார். വെട്ടിലും തുള്ളനും പച്ചപ്പുഴുവും തിന്നുകളഞ്ഞ സംവത്സരങ്ങളെ, വർഷങ്ങളെ സഹിതം ദൈവത്തിന് മടക്കി നൽകാൻ കഴിയും. பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர முடியும். വർഷങ്ങൾ സഹിതം, സംവത്സരങ്ങൾ സഹിതം, ഇയേഴ്സ് കർത്താവിന് മടക്കി നൽകാൻ കഴിയും. ஆண்டு கணக்கிலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர முடியும். ഹല്ലേലൂയ. ആടിനെ നഷ്ടപ്പെട്ടത് മരുഭൂമിയിലാണ്. ആടിനെ ஆட்டை தொலைத்தது அவன் வனாந்திரத்திலே. ആടിനെ നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ அவன் ஆட்டை தொலைத்தபோது പ്രധാന ഇടയൻ ഈ ആടിനെ സുരക്ഷിതമായ സ്ഥലത്താക്കി. மற்ற ஆடுகளை எல்லாம் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வைத்து விட்டான். അതായത് ഈ പലസ്തീനിലെ ആ
കാലഘട്ടത്തിലെ കർഷക കുടുംബങ്ങൾ അവർ ആടിനെ മേയ്ക്കാൻ പോകുന്നത് ഒറ്റയ്ക്കല്ല. அங்கே பாலஸ்தீனர்களுடைய வழக்கப்படி அவர்கள் ஆடுகளை தனி மனிதனாக தனி ஒரு மேய்ப்பனாக மேய்க்க ഒരു കൂട്ടം ആടുകളെ കൊണ്ടുവരുമ്പോൾ 2-3 ഇടയന്മാരുണ്ട്. அங்கே ஒரு கூட்டம் ஆடுகளை கொண்டு வரும்போது அந்த ஆடுகளை மேய்க்கிறதற்காக 2-3 மேய்ப்பர்கள் சேர்ந்து വൈകിട്ട് ഇവരുടെ ഗ്രാമങ്ങളിലേക്ക് തിരിച്ചു പോകുന്നതിന് മുമ്പ് அவர்கள் மாலை வேளையிலே தங்கள் கிராமங்களுக்கு திரும்பி போகும்போது ആടുകളുടെ എണ്ണം എടുക്കും. ஆடுகளை எண்ணி பார்ப்பார்கள். എണ്ണിപ്പാർക്കാൻ കുറവുണ്ടെങ്കിൽ அங்கே எண்ணி பார்க்கும்போது குறைந்து போனால் ഈ ആടുകളെ ആടുകളെ മറ്റുള്ള ഇടയന്മാരുടെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിട്ട് அங்கே மொத்த ஆடுகளையும் மற்ற மேய்ப்பர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு പ്രധാന ഇടയൻ பிரதான மேய்ப்பன் ഈ ആടിനെ നഷ്ടപ്പെട്ട ആടിനെ അന്വേഷിച്ച് മരുഭൂമിയിലേക്ക് ഇറങ്ങും. தான் இழந்து போன ஆட்டை தேடி அவன் வனாந்தரத்திலே அலைவான். അപ്പൊ ബാക്കി ആടുകളെയുമായി മറ്റിടയന്മാർ ഗ്രാമത്തിലേക്ക് പോകും. மற்ற ஆடுகளை எல்லாம் மற்ற மேய்ப்பர்கள் தங்கள் தங்கள் கிராமங்களுக்கு கொண்டு செல்வார்கள். ഈ ഇടയൻ വരുന്നതും കാത്ത് இந்த மேய்ப்பன் வருகிறதை பார்த்து ഈ ഗ്രാമവാസികളെല്ലാം കാത്തിരിക്കുകയാണ്. இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். രാത്രിയിൽ പ്രധാന ഇടയൻ ആടിനെയുമായി തോളിൽ വെച്ച് നഷ്ടപ്പെട്ട ആടിനെയുമായി തോളിൽ அந்த ராத்திரி வேளையில இந்த பிரதான மேய்ப்பன் தான் தொலைத்த அந்த ஆட்டுக்குட்டியை தன் தோளிலே தூக்கி சுமந்து கொண்டு வரும்போது ഗ്രാമവാസികൾ അത് കാണുമ്പോൾ അന്ന് രാത്രി മുഴുവൻ ആർപ്പും സന്തോഷവുമാണ്. அந்த கிராமவாசிகள் எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ഇന്ന് പകൽ ഞാൻ ആത്മാവിൽ പ്രവചിക്കുന്നു. இந்த பகல் வேளையில நான் ஆவியிலே தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். എൽഷദായി നീരേ മിഷൻ ചർച്ചില് இந்த எல்ஷடாய் நீரே மிஷன் என்கிற இந்த சபையில ഒരിക്കലെങ്കിലും വന്ന ഒരാടുണ്ടെങ്കിൽ ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட நிலையிலே வந்த ஆடாக இருந்தாலும் ഒരിക്കലെങ്കിലും വന്ന ஒரு முறையாகிலும் நீங்கள் இங்கே வந்த ஆடாக இருந்தாலும் നഷ്ടപ്പെട്ടു പോയെങ്കിൽ അങ്ങനെ വന്നിട്ട് തിരിച്ചു വരാതെ നഷ്ടപ്പെട്ട് ഈ ഊരിൽ ഏതെങ്കിലും ആടുകൾ ചുറ്റിത്തിരിയുന്നുണ്ടെങ്കിൽ அப்படி வந்து திரும்பி போன தன்னை தொலைத்து விட்ட ஆடுகள் ஏராளம் இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்குது. ഈ ദിവസങ്ങളിൽ പ്രധാന ഇടയൻ രംഗത്ത് വരാൻ പോകുകയാണ്. இன்றைக்கு இந்த நாட்களிலே பிரதான மேய்ப்பர் வரப்போகிறார். ആമേൻ. ഞാൻ വിശ്വസിക്കുന്ന ആടുകളെ நான் വിശ്വസിக்கிறேன் அந்த ആടുകളെ തോളിൽ വെച്ച പ്രധാന ഇടയൻ സഭയ്ക്കകത്തിലേക്ക് മടക്കി കൊണ്ടുവരാൻ പോകുകയാണ്. சுமந்து கொண்டு கர்த்தருடைய அந்த பிரதான மேய்ப்பன் சபைக்குள்ளே வரப்போகிறான். இந்த பகல் பரிசுத்தாத்மாവ് ആരെയൊക്കെയോ നോക്കി പ്രവചിച്ചു പറയുന്നു. இந்த பகல் வேளையிலே யாரோ சிலரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். നഷ്ടപ്പെട്ടെന്ന് നീ കരുതുന്ന ആടുകൾ, நீ தொலைத்து விட்டதாக நீ நினைக்கிற ஆடுகள் അത് ഇന്നും ജീവനോടെ ഉണ്ട്. அது இன்றைக்கும் ஜீவனோடு தான் இருக்கிறது. ഏതോ മരുഭൂമിയിൽ അത് അലയുകയാണ്. ஏதோ ஒரு வனாந்தரத்தில் அது அலைந்து എന്നാൽ திரிகிறது. ഇന്ന് പകൽ ഈ വചന കേൾവിയുടെ നടുവിൽ ஆனால் இன்றைக்கு பகல் வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற നീ இந்த நேரத்தில் പ്രാർത്ഥിക്കുന്ന ഈ നിമിഷം நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த പ്രധാന நேரத்தில் ഇടയൻ നിനക്ക് കഴിയാത്ത മേഖലകളിൽ കടന്നുപോയി பிரதான மேய்ப்பன் நீங்கள் நினைக்காத சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போய் നിന്റെ ആടിനെ ഈ പകൽ തിരിച്ചു പിടിക്കുകയാണ്. நீங்கள் தொலைத்த அந்த ஆட்டை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു നമ്മൾ ഇവിടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நான் തന്നെ விசுவாசிக்கிறேன். நாம் இங்கே ஜெபிக்கிற போதுதான் സ്വർഗീയ പിതാവ് തന്റെ ദൈവദൂതന്മാരെ ചില മരുഭൂമികളിലേക്ക് അയക്കുകയാണ്. பரலோக பிதா தம்முடைய பரலோக தூதர்களை சில வனாந்தர பகுதிகளுக்குள்ளே அனுப்புகிறார். നിനക്ക് തിരിച്ചു പിടിക്കാൻ കഴിയാത്ത നിന്റെ ആടിനെ അത് മടക്കി കൊണ്ടുവരാൻ പോകുന്നു. உங்களால் மீட்டுக் கொள்ள முடியாத ஆடுகளை அவர்கள் திருப்பி கொண்டு வர போகிறார். ആ സഹോദരിക്ക് ആ ഒരു ദ്രഹ്മ നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ அந்த சகோதரிக்கு தன் வெள்ளிக்காசு தொலைந்து போன ബൈബിൾ போது പറയുന്നു അവൾ വിളക്ക് കത്തിച്ചു. வேதம் சொல்லுகிறது அவள் விளக்கை கொளுத்தினாள். നീ ഇന്ന് പകൽ പ്രാർത്ഥന എന്ന വിളക്ക് കത്തിക്കാൻ തയ്യാറാകണം. நீ இந்த பகல் வேளையிலே ஜெபம் என்கிற விளக்கை கொளுத்த நீ ஆயத்தமாக നീ ജീവിതത്തിൽ ചിലതൊക്കെ നഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ உன்னுடைய வாழ்க்கை நீ നഷ്ടപ്പെട്ട எல்லாவற்றையும் നഷ്ടപ്പെട്ടതുമായി കരഞ്ഞിരിക്കാനല്ല, മറിച്ച് നീ പ്രാർത്ഥന എന്ന വിളക്ക് കൊളുത്തണം. நான் தொலைத்து விட்டேனே என்று நீங்கள் முடங்கி போய் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் என்கிற விளக்கை கொளுத்துங்கள். പകൽ പ്രാർത്ഥന എന്ന വിളക്ക് നീ കത്തിക്കാൻ തയ്യാറായാൽ பகல் வேளையிலே நீங்கள் ஜெபம் என்கிற விளக்கை கொளுத்த എത്ര വർഷം മുമ്പ് നഷ്ടപ്പെട്ടതാണെങ്കിലും எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் എവിടെ നഷ്ടപ്പെട്ടതാണെങ്കിലും எந்த இடத்திலே நீங்கள் தொலைத்து ഈ விட்டீர்களோ ദിവസങ്ങളിൽ കർത്താവ് അതിനെ മടക്കി നൽകാൻ இந்த പോകുന്നു. வருஷத்தில் இந்த நாட்களிலே கர்த்தர் அதை திருப்பி கொண்டு வர போகிறார். ആമേൻ. ആ വീടുകളുടെ അകത്തൊരു കോയിൻ നഷ്ടപ്പെട്ടാൽ, அந்த வீடுகளுக்கு நடுவிலே அந்த அந்த வெள்ளிக்காசு தொலைந்து போன போது മണ്ണടിച്ച് പുല്ല് പാകിയ തറയാണ്. அது மண்ணினாலும் புற்களினாலும் செய்யப்பட்ட ஒரு தரை. അതിന്റെ അകത്തൊരു നാണയം പോയാൽ തിരിച്ചു പിടിക്കുന്നത് പ്രയാസമാണ്. அதற்குள்ளே ஒரு நாணயம் போய் விட்டால் ஒளிந்து விட்டால் அதை திருப்பி எடுக்கிறது கஷ்டம். എന്നാൽ അവൾ പ്രാർത്ഥന എന്ന വിളക്ക് കത്തിച്ചപ്പോൾ ஆனால் அவள் ஜெபம் என்கிற விளக்கை கொளுத்தின போது ദൈവം അത് മടക്കി കൊടുത്തു. தேவன் அதை திருப்பி கொடுத்தார். ആ സഹോദര ആ അപ്പന്
அந்த தொலைந்து போன மனிதன் ரெண்டு மகன்களிலே அப்பன் அதில் ஒருவன் അപ്പന്റെ വീട്ടിൽ നിന്നേ പോകാൻ പറ്റിയുള്ളൂ. അവൻ അപ്പാവുടെ വീട്ടുക്കുള്ള പോകാൻ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു ഒരിക്കലും അപ്പന്റെ ഹൃദയത്തിൽ നിന്ന് അവന് പോകാൻ പറ്റിയില്ല. தன் தகப்பனுடைய மனதிலே நுழைய முடியவில்லை. മനതിൽ നിന്ന് പോക முடியவில்லை. மனதிலிருந்தும் போக முடியவில்லை. ഹല്ലേലൂയ. ഈ മൂന്ന് കഥകളിലും இந்த மூன்று സംഭവങ്ങളിലും നഷ്ടപ്പെട്ടവർ இழந்து போனவர்கள் അവരുടെ ആറ്റിറ്റ്യൂഡ് ഭയങ്കര ഇമ്പോർട്ടന്റ് ആയിരുന്നു. அவர்களுடைய அணுகுமுறை ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ அவர்கள் இழந்து போனபோது ആ ഇടയൻ ഇങ്ങനെ ചിന്തിച്ചില്ല. அந்த മേய்ப்பൻ இப்படி யோசிக்கவில்லை. എന്റെ കയ്യിൽ 100 ആടുണ്ട്, என்கிட்ட 100 ആട് இருக்கு, ഒരാടല്ലേ നഷ്ടപ്പെട്ടെ, ஒரு ஆடு தானே போச்சு, 99 എന്റെ കയ്യിലുണ്ടല്ലോ, 99 என்கிட்ட இருக்குல்ல, ഒന്ന് പോയത് പോട്ടെ, ஒன்னு போனா போட்டும், 99 ഇല്ലേ, 99 மீதி இருக்குல்ல, அப்படி யோசிக்கவில்லை. ആ സഹോദരി, அந்த சகோதரி 10 ദ്രഹ്മയുണ്ട്, 10 വെള്ളിക്കാശ് ഒന്നല്ലേ പായുള്ളൂ, போனது ஒன்னு தானே, മിച്ചം 9 എന്റെ കയ്യിലുണ്ട്, மிச்சம் 9 என்கிட்ட தானே இருக்கு, அது മതിയെന്ന് കരുതിയിരുന്നു. போதும் என்று அவள் அங்கே இருக்கவில்லை. 2 മകനുണ്ട്, ഒന്നല്ലേ പായത്, பிள்ளைகளிலே ஒருவன் தானே போனான், மூத்தவன் இருக்கிறான், அது മതിയെന്ന് പറഞ്ഞ അപ്പൻ ഇരുന്നില്ല. அது போதும் என்று தகப்பனால் இருக்க முடியவில்லை. ഇന്ന് പകൽ പരിശുദ്ധാത്മ പറയുന്നു, இன்றைக்கு பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നഷ്ടപ്പെട്ട ചിലതുണ്ട്, இங்கே தொலைத்து விட்ட சிலர் இருக்கிறீர்கள், അത് ഒന്നല്ലേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നീ ഇരിക്കരുത്, அது ഒന്നുதானே என்று சொல்லி ആത്മാവിൽ പ്രാർത്ഥനയിൽ അതിനെ തിരഞ്ഞിറങ്ങണം. நீங்கள் ആവിയിலே ஜெபத்தோடு அதை தேடி கடந்து போங்கள். എന്റെ പ്രാർത്ഥനാ മുറിയിൽ ഞാൻ ആ സഹോദരനോട് ചോദിച്ചു, என்னுடைய ஜெப வீட்டிலே நான் அந்த சகோதரனோடு கேட்டேன், 99 ഇല്ലേ, மற்ற 99 ஆடு இருக்குதே, ഒന്നല്ലേ പോയുള്ളൂ, ஒண்ணுதானே போச்சு. സഹോദരിയോട് ചോദിച്ചു, ഒരു ദ്രഹ്മയല്ലേ പോയത്, அங்க அந்த சகோதரி கிட்ட கேட்டேன், ஒரு வெள்ளிக்காசு தான், നിങ്ങൾ എന്തിനാ ഇത്ര പ്രയാസപ്പെട്ട് തപ്പുന്നേ, ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு தேடுறீங்க. ഞാൻ അപ്പനോട് ചോദിച്ചു, ഇപ്പോഴും എന്തിനാ നിങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുന്നത്, தகப்பனோடு கேட்டேன், தகப்பனிடத்துல கேட்டேன், எதுக்கு இவ்வளவு காத்திருக்கிறீங்க, പോയവൻ പോട്ടെ, போனா போட்டும். ആ 3 പേരും ഒരുപോലെ എന്നോട് മറുപടി പറഞ്ഞു. அந்த 3 பேரும் என்னிடத்திலே ஒன்று போல சொன்னார்கள், ആ 100ൽ 100 ആടുകളും 100 ആടുകളും എനിക്ക് ദൈവം തന്നതാ, எனக்கு ആண்டவர் തന്നത്, അത് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തമാണ്, தேவனுடைய வாக்குத்தத்தம். 10ൽ 10 ദ്രഹ്മയോ அந்த 10 വെള്ളിക്കാശ് ദൈവം എനിക്ക് തന്നതാ, தேவன் எனக்கு தந்தது, ദൈവം തന്നതിനെ നഷ്ടപ്പെടുത്താൻ എനിക്ക് മനസ്സില്ല, தேவன் தந்ததை தொலைத்து விட எனக்கு மனதில்லை. പിശാചേ, ആമേൻ, ദൈവം എനിക്ക് 2 കുഞ്ഞുങ്ങളെ തന്നതാ, பிசாசே, தேவன் எனக்கு 2 பிள்ளைகளை தந்தார், ദൈവം ആമേൻ അതിനെ ഒന്നുപോലും പിശാച് കവരാൻ ഞാൻ സമ്മതിക്കത്തില്ല, அந்த 2ல ஒன்று கூட பிசாசு திருப்பி எடுத்து கொண்டு போக என்னால விட முடியாது. അടുത്ത വാക്ക് ഞാൻ എന്റെ കാതിൽ കേട്ടു, அடுத்த வார்த்தை என் காதிலே கேட்டேன், ശിവനെ, ദൈവം നിനക്ക് 100 ആടുകളെ തന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ஆண்டவர் உனக்கு 100 ആടുകളെ തന്നിருப்பார், ഒന്നും നഷ്ടപ്പെടാൻ നീ അനുവദിച്ചാൽ, ஒன்று നഷ്ടപ്പെടാൻ നീ അനുവദിത്താൽ, അതിനെ തിരിച്ചു പിടിച്ചില്ലെങ്കിൽ, அதை നീ திருப்பி எடுக்கவில்லை നീ என்றால், പോലും അറിയാതെ ബാക്കി 99നെ അവൻ കവർന്നിരിക്കും, மற்ற 99 ஆடுகளையும் நீ அறியாத நிலையில் அவன் திருப்பி எடுத்து கொண்டு போவான். നിനക്ക് തന്ന 10ൽ உனக்கு தந்த 10ல ഒന്ന് പിശാച് കവർന്നെടുത്തെങ്കിൽ, ஒன்னு பிசாசு எடுத்துட்டு போய்ட்டான், നീ അതിനെ തിരിച്ചു പിടിച്ചില്ലെങ്കിൽ, நீ அதை திருப்பி எடுக்கவில்லை என்றால், மீட்டுக் നീ கொள்ளவில்லை പോലും என்றால், തിരിച്ചറിയുന്നതിന് മുമ്പേ நீ அது தொலைந்து போனது என்று தெரிவதற்கு முன்பதாகவே ബാക്കി 9നെ അവൻ കവരും, மீதி இருக்கிற 9ஐயும் அவன் எடுத்து கொண்டு போவான். ദൈവം നിനക്ക് തന്ന അനവധി വാഗ്ദത്തങ്ങളുണ്ട്, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்கள் ദൈവം இருக்கிறது, തന്ന ആരോഗ്യമുണ്ട്, தேவன் தந்த சுகம் இருக்கு, ദൈവം തന്ന ആയുസ്സുണ്ട്, தேவன் தந்த ஆயுசு, ദൈവം തന്ന ശുശ്രൂഷകളുണ്ട്, தேவன் தந்த ஊழியங்கள் இருக்கு, ദൈവം തന്ന അഭിഷേകമുണ്ട്, தேவன் தந்த அபிஷேகம், ദൈവം തന്ന തലമുറകളുണ്ട്, தேவன் തந்த தலைமுறைகள், ദൈവം തന്ന അധികാരമുണ്ട്, தேவன் தந்த ദൈവം அதிகாரங்கள், തന്ന പ്രാർത്ഥനാ ജീവിതമുണ്ട്, தேவன் தந்த ஜெபானுபவங்கள், ദൈവം തന്ന വെളിപ്പാടുണ്ട്, வெளிப்பாடுகள் இருக்கு. ഒന്നുപോലും നഷ്ടപ്പെടരുത്. அதில் ஒன்று கூட நீங்கள் தொலைத்து விடக் கூடாது. 2024 വാഗ്ദത്തങ്ങൾ പ്രാപിക്കാൻ നാം തയ്യാറായി, പുതിയ വാഗ്ദത്തങ്ങൾ പ്രാപിക്കാൻ തയ്യാറായി നിൽക്കുന്നു. 2024 நீங்கள் வாக்குத்தத்தங்களை அல்ல, புதிய புதிய வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். അത് തയ്യാറായ നാം ഇരിക്കുന്നേ, அதற்கு தயாராகத்தான் நீங்க இருக்கிறீங்களா? എന്നാൽ അത് പ്രാപിക്കുന്നതിന് മുമ്പേ, ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு മുൻപ്, കഴിഞ്ഞ ദീർഘവർഷങ്ങളായി ദൈവം നിനക്ക് തന്ന അനവധി വാഗ്ദത്തങ്ങൾ, ഇന്നും ആ വാഗ്ദത്തങ്ങൾ നമ്മുടെ മേൽ വെളിപ്പെടാതെ വാഗ്ദത്തങ്ങളായി എവിടെയോ മറഞ്ഞിരിക്കുമ്പോൾ, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களில் அநேகம் நிறைவேறாமல் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது, ഇന്നും വാഗ്ദത്തമായിരിക്കുമ്പോൾ, இன்னும் வாக்குத்தத்தங்களாகவே അടുത്ത இருக்கிறது. വാഗ്ദത്തങ്ങൾ നീ പ്രാപിക്കുന്നതിന് മുമ്പേ, அடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு, നിന്റെ മേൽ ദൈവം കൈമാറിയ വാഗ്ദത്തങ്ങളെ ഈ പകൽ പ്രാപിച്ചെടുക്കണം. உன்னிடத்திலிருந்து திருப்பி எடுத்துக்கொண்டு சென்ற வாக்குத்தத்தங்கள் நீங்க திருப்பி எடுக்கணும். എന്ന് പകൽ അതിന് നമ്മൾ ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. இந்த பகல் வேளையில் நாம் அதற்காக திருப்பி ஜெபிக்க നാം போகிறோம். ഇന്ന് പകൽ
സ്ഥലത്തിന്റെ ഊരിന്റെ പേര് സുന്ദരപാണ്ഡ്യത്തിലെ ഇന്ന് ഇവിടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ இந்த സുന്ദരപാണ്ഡ്യപുരത്തിൽ നാം ഇன்றைக்கு ജപിക്കുമ്പോൾ എത്ര വർഷം മുമ്പാണെങ്കിലും എത്രയോ വർഷങ്ങൾക്ക് മുൻപാണ് എത്ര ദൂരെയാണെങ്കിലും ദൂരமாக இருந்தாலும் നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടതിനെ ദൈവാത്മാ മടക്കി നൽകും. നീ ഇഴந்து போனதை கர்த்தருடைய ആവിയാനവർ നിനക്ക് மீட்டு എത്ര தருவார். പേർ എന്റെ കൂടെ പ്രാർത്ഥിക്കും? എത്ര പേർ എന്നോട് കൂടെ சேர்ந்து ജപിപ്പീங்க? നമ്മുടെ സമയങ്ങൾ അവസാനിക്കുകയാണ്. നമ്മുടെ നേരം முடிகிறது. ആമേൻ. ഒരു നിമിഷം നമ്മൾ ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. നമ്മൾ എല്ലാവരും ഒരു നിമിഷം ജപിക്കാൻ പോകുന്നു. എല്ലാവരും ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കണം. എല്ലാവരും ആവിക്കുரிய നിലയിലെ ജപിക്കണം. അത്ഭുതങ്ങൾ സംഭവിക്കാൻ പോകുകയാണ്. അത്ഭുതങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. നിനക്ക് നഷ്ടപ്പെട്ട ആരോഗ്യത്തെ ഇന്ന് പകൽ പ്രാർത്ഥനയാൽ നീ തിരിച്ചു പിടിക്കും. നീ ഇഴந்து போன ആരോഗ്യത്തെ இந்த പകൽ വേളയിലെ ജപത്തിനാൽ மீட்டுக்கொள்ள போகிறாய். നിന്നും ഡോക്ടർമാർക്കും ചെയ്യാൻ കഴിയാത്തത് കർത്താവിന് ചെയ്യാൻ കഴിയും. സ്തോത്രം. ഒരു മരുത്തുവരാലും ചെയ്യ முடியாத അത്ഭുതത്തെ കർത്താവാൽ செய்ய முடியும். നിനക്ക് നഷ്ടപ്പെട്ട ദൈവ സമാധാനവും സന്തോഷവും ഉണ്ട്. നീ ഇഴந்து போன தேவனுடைய സമാധാനവും സന്തോഷവും കർത്താവിൽ അത് തിരിച്ചു പിടിക്കാൻ പോകുകയാണ്. നീ കാണുന്നதை திரும்ப കൊടുക്ക പോകുகிறார். നിനക്ക് ജീവിതത്തിൽ സംഭവിച്ച എല്ലാ നഷ്ടങ്ങളെയും ദൈവം ലാഭമാക്കി മാറ്റാൻ പോകുന്നു. வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா நஷ்டங்களையும் கர்த்தர் உங்களுக்கு லாபமாய் மாற்றி கொடுக்க போகிறார். കണ്ണുനീരിനെ അവൻ ആനന്ദമാക്കി മാറ്റാൻ പോകുന്നു. உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்புള്ളതായി മാറ്റാൻ പോകുகிறார். എല്ലാവരും കണ്ണുകളെ മൂടலாம். നേരം ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിച്ച് എല്ലാവരും கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம்.